விக்கி வித்யாக்கா ஓவாலா வீடியோ அப்படின்னு 2024 ஒரு ஹிந்தி படம் வந்தது. பக்காவான பயங்கரமான காமெடி படம். இந்த படம் தமிழ்ல டப் செய்யப்படல. நெட்ஃபிளிக்ஸ்ல இந்த படத்தை பார்த்தேன். அருமையான படம். காமெடிக்கு பஞ்சம் இல்லாம வயிறு குலுங்க சிரிச்ச படம். அதனாலதான் வீடியோட லென்த் கொஞ்சம் அதிகமா இருக்கும். பிடிக்கலனா ஷார்ட் பண்ணிடுவேன். பிடிச்சா கொஞ்சம் லென்த்தியா தான் போச்சையும். சரி, அவ்வளவு என்ன பிடிச்சு போச்சு? அப்படி இதுல என்ன இருக்குங்கிறத வாங்க படம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். 1997 உத்தரப்பிரதேஷ் உத்தரகாண்ட்னு ரெண்டா இல்லாம ஒட்டுமொத்த ஸ்டேட்டும் ஒன்னா உத்தரப்பிரதேஷ்னு இருந்த காலகட்டம். அங்க பசங்க எல்லாம் கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவோட அருமையான என்ட்ரி. அப்படி பைக்ல கெத்தா வருவாப்ல. ஒரு பெரியவர் வந்து 3 நாளா எங்கடா போனேன் அப்படிங்கிறாப்ல சத்தம் போட்டுட்டு இருக்காரு. இதோ வந்துருன்னா வாங்கிறது கிளம்புறான். பாபி மாமா அப்படின்னு சொல்லி ஒருத்தவரோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறான். டே, இன்னும் சோறு போட ஆரம்பிக்கல, 9 மணிக்கு மேல தான் சோறு போடுவோம், அப்பவா அப்படின்னு சொல்லி அசிங்கப்படுத்துறாரு பாபி மாமா. நான் ஒன்னும் சோறு தின்றதுக்காக வரல, ஆன்டி தான் இந்த மருதாணில ஹென்னா ஆட்டு போடுவாங்கல்ல, அதுக்காக என்ன கூப்பிட்டு விட்டாங்க, கால் பண்ணாங்கன்னு சொல்லி அவரு வராரு. மேல வந்து பார்த்தா ஆன்டி ஓன்னு அழுதுகிட்டு இருக்குது. எதுக்கே அழுகுதுன்னு பார்த்தா சொந்தக்காரம்மா ஏதோ வெளியூர்ல இறந்து போச்சுன்னு லெட்டரை பார்த்து அழுதுகிட்டு இருக்குது. நம்ம அங்கிள் வந்து பார்த்துட்டு, அடியே, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்த பழைய லெட்டரை பார்த்துட்டு இப்ப ஏண்டி அழுதுகிட்டு இருக்கிற? அவன் அந்த அம்மா செத்து போய் 1 வருஷம் ஆச்சுன்னு சொன்னதுதான் இது காமெடி சீனே நமக்கு தெரிய வருது. இல்ல போஸ்ட்மேன் அங்கதான் நிக்கிறாப்ல. 1 வருஷத்துக்கு முன்னாடி வந்த லெட்டரா இப்பதான் வந்து டெலிவரி பண்றாரு. கொஞ்சம் ஸ்லோவா இருக்கலாம், அதுக்காக இப்படியான்னு மாமா போட்டு நறுக்கா 4 வார்த்தையில கேட்கிறாரு. ஆன்டியோ ஒரு படி மேல போய் எப்ப பார்த்தாலும் வாயில வெத்தலைய ஒதுக்கிட்டே இருப்பாங்க போல, போறையா காரி துப்புவான்னு வெட்டி விட்டுறாங்க போஸ்ட்மேன். நம்ம ஹீரோ நல்ல வேலை ஆன்டி தாஜ்மஹால் பக்கத்துல வீடு பார்த்து செட்டில் ஆகல. ஒரு கால் அப்படி செட்டில் ஆயிருந்தா தாஜ்மஹால் வெள்ளையா இருக்காது, இந்நேரம் செவன்னு செவப்பா இருக்கும் அப்படின்னு நக்கல் பண்ணிட்டு இருக்கிறான். அந்த பக்கம் ஒரு பாட்டிமா கிட்ட நம்ம போஸ்ட்மேன் போய் என்ன அப்படின்னு கேட்க, அந்த அம்மா எனக்கு ஏதாவது லெட்டர் வந்திருக்காடா அப்படின்னு விசாரிக்கிறாங்க பாட்டி. அவள வயசுல உனக்கு லெட்டர் எல்லாம் வராது, நீ செத்தா அதத்தான் நியூஸ்ல லெட்டர் மாதிரி போடுவோன்னு பாட்டி கிட்ட வம்புழுத்துட்டு போறாப்ல. கிராமம் இல்லையா, முன்ன பொண்ணு இப்படித்தான் பேசுவாங்க. நக்கல் நையாண்டி எல்லாம் அப்படி கூட சேர்ந்தே வரும். படம் முழுக்கவே அப்படித்தான் இருக்க போகுதுன்னு தோணுது. நாமளும் கிராமத்தான் தானே. ஆமா, 3 நாளா எங்கடா போனேன்னு ஆன்டி விசாரிக்கிறாங்க. என்கேஜ்மெண்ட்ல இருந்து கல்யாணம் வரைக்கும் ஏகப்பட்ட வேலை தெரியுமா, என்ன விடவே இல்ல தெரியுமா, இருந்த பொண்ணுங்க எல்லா பேருக்கும் 3 நாளா உட்காந்து மருதாணியில ஆட்டு போட்டுக்கிட்டே இருந்த தெரியுமாங்கிறாரு ஹீரோ. கல்யாண பொண்ணோட ஆன்டிக்கு கையே இல்ல, இருந்தாலும் மருதாணி போடுன்னு வந்து நின்னாங்க. போட்டு விட்டேல்ல அப்படிங்கிறாரு. அப்பதான் இந்த ஆன்டிக்கு ஒரு டவுட் வருது. ஆமா, அந்த ஆன்டிக்கு கையே இல்லன்னா நீ மருதாணியை எங்கடா போட்ட அப்படின்னு அந்த அம்மா கேட்கும். மாமாவும் மேல ஏற இறக்கமா அவனை பாக்குறாரு. ஷோல்டர்ல தோள்பட்டையில போட்டு விட்டம்பா, நீங்க வேற அப்படிங்கிறாரு. ஆமா, 2 நாள் நான் வீட்டுல இல்ல, அதுக்குள்ள வித்யாவுக்கு நிச்சயார்த்த ஏற்பாடுகள் எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னு விசாரிக்கிறான். நல்ல வரம் வந்துருச்சு தம்பி, அதனாலதான் வரனை முடிச்சு வச்சிருக்கிறதா அங்கிள் சொல்றாரு. அப்படியா, நாளைக்கு ஒரு நல்ல சவப்பட்டி கிடைச்சா உள்ள போய் படுத்துப்பீங்களா அப்படின்னு கேக்குறாப்ல. ஐயோ ஐயோ. அங்க ஒரு பாட்டிமா, எப்பா தம்பி, என் கையிலயும் மருதாணி ஆட்டு போட்டு விடுறியா அப்படின்னு கை அப்படி ஆட்டி பேசுவாங்க. கையெல்லாம் அவங்களுக்கு அப்படியே உதறது. வயசாயிடுச்சு இல்லையா, உதறது. வாய் தான் வாங்குது, ஆனா உங்க கை போங்குதே, வேண்டாங்குதுன்றான். நான் மருதாணி போட்டா வயசு பொண்ணுங்களுக்கு மட்டும் தான் போடுவேங்கிறாரு ஹீரோ. இந்த பக்கம் இங்க நடக்கிற இந்த நிச்சயதார்த்தத்தோட பொண்ணா காட்டுறாங்க, வித்யாவை காட்டுறாங்க. வித்யா இந்த பேல இடிச்சு அடிக்காத குறைதான். என்னடா நடக்குதுன்னு பார்த்தா இவங்க 2 பேரும் லவ் பண்றாங்க போல தெரியுது. திடுதுப்புன்னு நிச்சயதார்த்தம் வச்சு விட்டாங்க. உனக்கு இன்ஃபார்ம் பண்ணலான்னு பார்த்தா லேண்ட்லைன் எப்படி நீ கையிலேயே தூக்கிட்டு திரிவ, எங்கேயாவது ஓடிக்கிட்டே இருக்கிற. அவங்க கதை நடக்கிற காலகட்டம் கிட்டத்தட்ட 27 வருஷத்துக்கு முன்னாடி. அப்பெல்லாம் லேண்ட்லைன் தான். எத்தனை தடவை சொன்னேன் எங்க அப்பா கிட்ட வந்து பேசுன்னு, கேட்டையா அப்படின்னு அவ திட்டுறா. அப்புறம் வந்த வேலையை பாப்பமேன்னு ஆட்டம் பாட்டத்தோட எல்லாருக்கும் மருதாணி வச்சு விடுறாரு. இப்போ நிச்சயதார்த்தம் மாப்பிள்ளைய காட்டுறாங்க. மாப்பிள்ளை பொண்ண அழகா மேடையில உட்கார வச்சிருக்காங்க. பாக்குறதுக்கு சும்மா பாம் மாதிரி இருக்கிறீங்க அப்படிங்கிறா மாப்பிள்ளை. இவர் வக்கீல் போல. ஆமா, உண்மையா தான் சொல்றேன், நாங்கெல்லாம் கோர்ட்ல மட்டும் தான் போய் சொல்லுவோங்கிறாரு அந்த வக்கீல் மாப்பிள்ளை. நீங்களும் அழகா தான் இருக்கிறீங்கன்னு பொண்ணுன்னு சொல்றா. இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி நிச்சயதார்த்த மோதிரத்தை போட்டுக்கணும். நிச்சயதார்த்த மோதிரத்தை மாத்திக்கிற அந்த சமயத்துல உங்க பேரை என் கையில நான் மருதாணிலேயே இவ்வளவு அழகா எழுதியிருக்கிறேன் பாருங்கன்னு காட்டுறாப்ல. யாரு? பொண்ணு. இவனு ரொம்ப ஆசையா பாக்குறான். பார்த்தா அதுல VICKY விக்கின்னு எழுதிருக்கு. என்ன விக்கின்னு ஏதோ எழுதிருக்குது அப்படின்னு மாப்புள்ள பதறாரு. எது விக்கின்னு எழுதிருக்குதா? இருங்க, எவ்வளவு கொழுப்பு, எங்க அந்த மருதாணி போடுறவன்? டே விக்கி விக்கின்னு கத்துறாப்ல. ஓ, நம்ம ஹீரோ பேரு தான் விக்கியா? ஹீரோயின் பேரு வித்யா, ஹீரோ பேரு விக்கி. பார்த்தா பயபுள்ள ஜம்முன்னு அந்த பக்கத்துல போய் சாப்பிட்டுட்டு இருக்கிறான். என்னாச்சுப்பா ஏப்பா சத்தம் போறேன்னு வந்து நிக்கிறான். என்ன காரியம் பண்ணிட்டு நீ பொண்ணு கேப்பா. ஐயோ, தெரியாதனமா 2 பிளேட் நூடுல்ஸ் சாப்பிட்டேன், அதுக்காகமா கோவப்படுற அப்படின்னு இவன் கேக்குறான். அப்போ நிச்சயார்த்த மாப்பிள்ளையோ வக்கீல் மாப்பிள்ளையோ 5 பிளேட் கூட சாப்பிட்டுக்க, அது பிரச்சனை இல்ல, எதுக்கு நிச்சயார்த்த பொண்ணோட கையில மருதாணி போட வந்த ஓம் பேரை எழுதி வச்சிருக்கிற அப்படின்னு கேக்குறாரு மாப்பிள்ளை. அதே சமயம் நம்ம ஹீரோ விக்கியோட ஃபேமிலி அங்க இருக்கும், விசேஷத்துக்கு வந்திருப்பாங்க. என்னையா அது கூத்து அப்படின்னு பொண்ணோட அப்பா கேட்டா, ஏண்டா அறிவில்ல, உன் முழு பேர் என்ன? விக்கி பாபிள், சேர்த்து போட வேண்டாம், மொட்டையா விக்கின்னு மட்டும் போட்டிருக்கிறேன் அவர் திட்டுறாப்ல. என்னையா குடும்பம்னு எல்லாரும் பாக்குறாங்க. அங்க வச்சு இருங்க மாப்பிள்ளை சார், ஏன் கோவப்படுறீங்க? ஒரு ஓவியம் வரையறான், ஓரமா அவனோட பேர் எழுதுறது தப்பா அப்படின்னு கேட்க வக்கீல் மாப்பிள்ளை
மாப்பிள்ள யோசிச்சு பார்த்துட்டு ஆமா தப்பு இல்லையே அப்படின்னு யோசிப்பாரு. மருதாணி போடுறது ஹென்னா ஆர்டிஸ்ட் போடுறது என் வேலை, அந்த ஆட்டை போடுறது ஒரு ஆர்டிஸ்ட் என் வேலை, என்னோட அவுட்புட்ல ஓரமா என் கையெழுத்த போறதுல என்ன தப்பு அப்படின்னு கேக்குறாரு. இப்ப என்ன நடந்து போச்சுன்னு மாப்பிள்ள சார் இவ்வளவு ஓவரா குதிக்கிறீங்க? 5 அடி 10 இன்ச், அழகான உயரம், அழகான பொண்ணு, அழகான கலரு, 55 கிலோ வெயிட், பி பாசிட்டிவ் பிளட் குரூப், முதுகுக்கு பின்னாடி 2 அழகான மச்சம், MBBS படிப்பு, இதெல்லாம் எங்க போனாலும் கிடைக்காது தம்பி அப்படிங்கிறாப்ல. இவ்வளவு பேசினதுல கரெக்டா மாப்பிள்ள அந்த 2 மச்சத்தை மட்டும் பிடிச்சுக்கிறார். முதுகுல இருக்கிறது 2 மச்சமா, அவனுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு அவர் கோவப்படுறாப்ல. ஏ மாப்பிள்ள உண்மையை சொல்றான், எனக்கும் அவளுக்கு நடுவுல எந்த தொடர்பும் இல்ல, ஏதாவது தப்பா புரிஞ்சுக்காதீங்க, ஒண்ணுமே இல்ல எங்களுக்கு நடுவுல அப்படிங்கிறாப்ல. என்ன ஒரு 4-5 நாள் நாங்க ஒன்றா படுத்திருக்கிறோம் அவ்வளவுதான் சொன்னதும் கூட்டம் எல்லாம் இன்னும் பதறுது. அப்பதான் நம்ம ஹீரோவோட சொந்தக்காரர் அப்பாவா யாருன்னு தெரியல, முறை சொல்லி கூப்பிட்டாதானே பின்னாடி அவங்க உறவு முறையை சொல்ல முடியும். அவரு அட சின்ன வயசுல ஸ்கூல்ல இந்த 4ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் படிக்கும் போதெல்லாம் பகல்லையே ஸ்கூல்லயே ஒன்னா படுக்க வச்சிருப்பாங்கல்ல, அத சொல்றாப்ல. இத நீங்க தப்பா நினைக்க வேண்டாம் அப்படின்னு அவரு வக்காலத்து வாங்குறாரு. இப்ப அதுவா முக்கியம்னு மாப்பிள்ள முன்னாடி வராப்ல. பொண்ணோட ஹெயிட் தெரிஞ்சிருக்கு, வெயிட் தெரிஞ்சிருக்கு, மச்சம் எங்க இருக்கு உட்பட தெரிஞ்சிருக்குது, இதெல்லாம் உங்களுக்கு தப்பா தெரியலையான்னு அப்படியே சீனை கிரியேட் பண்றாரு. பொண்ணோ போய் உண்மையே சொல்றேன், உண்மையிலேயே அவனுக்கும் நடுவுல எதுவுமே கிடையாது, அவனுக்கு எனக்கு நடுவுல எதுவுமே கிடையாது, ப்ளீஸ் என்ன நம்புங்கன்னு சொன்னா, ஐயோ ஆள விடுங்க சாமி, இந்த மாதிரி எத்தனை கேஸ பாத்துருக்கேன் அப்படி இப்படின்னு பேச ஆரம்பிச்சாரு வக்கீல் மாப்பிள்ள. இந்த மாதிரி பொண்ணுங்க தான் கல்யாணத்துக்கு பிறகு அப்படி இப்படின்னு ஏதோ அப்படின்னு வார்த்தையை விட்டுருவாங்க. இதாண்டா சான்ஸ்னு நம்ம ஹீரோ உள்ள புகுந்துறாரு. என்ன வார்த்தை சொல்லிவிட்ட, இவ டாக்டர், கல்யாணம் ஆன பிறகு ஒரு பேஷண்டோட கையை பிடிச்சு பார்க்கணும், உடனே கையை பிடிச்சிட்டான்னு பிரச்சனை பண்ணுவியா? அவங்க இதய துடிப்பை கூட செக் பண்ண வேண்டி இருக்கும், உடனே கட்டி பிடிச்சிட்டான்னு சொல்லி சந்தேகப்படுவியா? சில சமயம் பேச்சு மூச்சு இல்லாம ஒரு பேஷண்ட் கிடந்தா மூச்சு சுவாசத்தை கூட கொடுக்க வேண்டிய வரும் அப்படின்னு பக்கத்துல போக டே நான் இங்க நிக்கிறேன்டா அப்படிங்கிற மாப்பிள்ள. எல்லாத்தையும் பார்த்துட்டு மாப்பிள்ள அவ்வளவுதாங்க, இதுக்கு மேல என்னால முடியாது, இந்த நிச்சயார்த்தத்தை நான் நிப்பாட்டுறேன் அப்படின்னு நிறுத்தி போடுறாரு. பொண்ணோட அப்பா அம்மா ஐயோ வேண்டான்னுவாங்க. ஒரு வீட்டு வேலைக்காரிய கூட கட்டிப்பேனே வரையே ஓம் பொண்ண கட்டிக்க மாட்டேன்னு சீனை போட்டதும் அங்க ஒரு வேலைக்காரமா இருப்பாங்க போல, நான் வேலைக்காரி தான், நான் வேணா வரட்டுமா அப்படின்னு கேக்குறா. அடிச்சிருப்பால நீ இவன் கோவப்படுறான். ஏதோ ஃப்ளோல சொன்னா உடனே வந்துருவீங்களான்னு சத்தம் போடுறான். உன்ன மாதிரி சந்தேக பேர் வெளியே கட்டிக்கிறதுக்கு நானும் தயாரா இல்லைன்னு இந்த பக்கத்துல இருந்து பொண்ணு சத்தம் போடுவா. இப்போ பொண்ணோட அப்பாவுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை, ஏகப்பட்ட செலவு பண்ணி என்கேஜ்மெண்ட் பார்ட்டியை நடத்திக்கிட்டு இருக்கிறோம். இப்போ என்கேஜ்மெண்டே நடக்கலனா எப்படி, நிச்சயதார்த்தமே நடக்கலனா எப்படி, அப்படி இப்படின்னு பணத்தை பத்தி தான் யோசிக்கிறாரு, செலவை பத்தி தான் யோசிக்கிறாரு. பொண்ணோட அம்மாவோ ஆன்ட்டியோ பொண்ணோட வாழ்க்கையே இங்க கேள்விக்குறியா இருக்குது, நீங்க என்ன செலவு பணம்னு பேசிட்டு இருக்கீங்கன்னு வாப்ல. அப்போ வம்புக்குனே பொண்ணு வந்து இதான் சான்ஸ்னு எவனோ ஒருத்தவங்க எனக்கு இங்கேயே வச்சு நிச்சயதார்த்தத்தை முடிச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லுவா. உடனே அப்பா அதை பார்த்துட்டு ஆமா நல்ல ஐடியாவா இருக்கே, யாராவது ஒரு ஆள் கூட நிச்சயதார்த்தம் முடிச்சுட்டா அடுத்து கல்யாண செலவு தான் பாக்கிங்கிறாரு. அப்ப ஆண்டி எவனால இந்த நிச்சயதார்த்தம் நின்னு போச்சோ அவனைத்தான் பிடிச்சப்ப உட்கார வைக்கணும்ட்டாங்க. என்ன சத்தம் அப்படின்னு கேட்டுக்கிட்டு நம்ம ஹீரோ கரெக்டா குரூப்புக்கு நடுவுல வந்து நிக்கிறார். என்ன விளையாடுறீங்களா? ஏதோ 2 பிளேட் நூடுல்ஸ் சாப்பிட்டு இருக்கிறேன், கொஞ்சம் தயிர் எக்ஸ்ட்ரா சாப்பிட்டு இருக்கிறேன், அதுக்கு வேணா காசை கொடுத்துறேன், அதுக்காக உங்க பொண்ணெல்லாம் என்னால கட்டிக்க முடியாதுங்கிறான். உடனே பொண்ணு ஏதோ நான் வாவா உன்னை கட்டிக்கிறேன்னு சொல்ற ரேஞ்சுக்கு பேசிட்டு இருக்கிறேன், நான் உன்னை கட்டிக்க முடியாதுன்னு பொண்ணு சொல்ல, ஆமா என்னாலே உன்னை கட்டிக்க முடியாதுன்னு இவன் சொல்ல, 2 பேரும் சண்டை போடவே ஆரம்பிச்சிருவாங்க. அங்க வச்சு பொண்ணோட அப்பா ஒரு கவர்மெண்ட் மாப்பிள்ள தான் வேணும்னு நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தா மருதாணி போறவனை கூட்டு வந்து நிப்பாட்டுறீங்கன்னு கேப்பாப்ல. அதுக்கு நம்ம ஹீரோ அது ஏன் தப்பு இல்ல, மருதாணி போடுற என்ன மாதிரி ஆட்கள் என்ன ஆர்டிஸ்ட் எங்களுக்கும் கவர்மெண்ட் ஜாப் வேணும் தான், ஆனா எங்களுக்குன்னு எங்கேயாவது இடஒதுக்கீடு இருக்கிறதா? ஒரு கவர்மெண்ட் ஃபங்க்ஷன்ல ஒரு கவர்மெண்ட் அதிகாரிக்கு மருதாணி போட்டு விடுற ஒரு கவர்மெண்ட் வேலையை எங்களுக்காக கவர்மெண்ட் ரெடி பண்ணி கொடுக்குதா? அப்புறம் எப்படி மருதாணி போடுற என்னால ஒரு கவர்மெண்ட் வேலையை பார்க்க முடியும்? முத வேகன்சியை நீங்க கொண்டு வாங்க, அப்புறம் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணி நான் வேலை வாங்குறேங்கிறாப்ல பேசுறாரு. எப்படி கவர்மெண்ட் மருதாணி போடுவர்கள் வேலைக்கு தேவை அப்படின்னு ஒரு ஜாப கொடுக்க போதா என்ன? சும்மா ஜெனரல் நாலேஜுக்காக தான் இதெல்லாம் சொன்னேன், நான் உன்னை கட்டிக்க மாட்டேங்கிறா நம்ம ஹீரோ. போதும் எல்லாம் போதும்னு அங்க பொண்ணு ஒரு சீனை போட்டு, அப்பா எனக்கு இந்த வேலை ஒரு பிட்டு பிடிக்காது, ஆனா கடைசியா 4 வார்த்தை இந்த கவர்மெண்ட் ஜாப பத்தி பேசினா பாத்தீங்களா, அதுலதான் கொஞ்சம் நானு ஏன் இத அக்செப்ட் பண்ணிக்க கூடாதுன்னு தோணுது, என்ன சொல்றீங்க இந்த பையிலே நான் கட்டிக்கிட்டுமா அப்படின்னு கேட்க, உடனே சிலர் கூடி வந்து என்னப்பா பொண்ணே ஓப்பனா வந்து கேக்குறா, என்ன சொல்ற அப்படிங்கிறாப்ல கேட்க, சரி ஒரு பொண்ணோட வாழ்க்கை கெட்டு போக கூடாங்கிற ஒரே காரணத்துக்காக நான் அந்த பொண்ணை கட்டிக்கிறேன் அப்படிங்கிறாரு. ரொம்ப குளிரா இருக்குல்ல அப்படின்னு சொல்லி கோட்டை கலட்டி அந்த பொண்ணுக்கு போட்டு விடுவாப்ல. சொட்ற அப்போ பொண்ணோட அப்பா நிறுத்துங்க, கல்யாணம் சம்பந்தப்பட்ட நிறைய டீல் எல்லாம் பேசணும்ல, யாரு என்ன செலவை பார்க்க போறோம்னு நாங்க ஏற்கனவே என்ன அந்த பழைய மாப்பிள்ள கூட பேசி வச்சிருந்தோம்னா நிச்சயதார்த்த செலவை நாங்க பாத்துப்போம், கல்யாண செலவை நீங்க பாத்துக்கணும்னு நாங்க பேசி வச்சிருந்தோம், இப்ப எப்படி அப்படின்னு கேட்க, உடனே இவர் கோச்சுக்கிட்டு நம்ம ஹீரோவோட சைடுல இருந்து யார பார்த்து என்ன வார்த்தை கேட்டுப்பிட்டீங்க,
எவ்வளவு பிரம்மாண்டமா என் புள்ளியோட கல்யாணம் நடக்க போகுது தெரியுமா? என் புள்ளேன்னு அவர் சொல்லல, அப்பனா தான் இருப்பாரா? பேசுறத பார்த்தா அப்பா மாதிரி தான் தெரியுது. சரி ஃப்ளோல போட்டு வைப்போம். என் புள்ளைக்காக எவ்வளவு பெரிய கிராண்டா கல்யாணம் பண்ண போறோம் தெரியுமா? மேல தாளம் என்ன, கொட்டென்ன, சும்மா ஜாம் ஜாம்னு ஜேன்னு கல்யாணத்தை நாங்க நடத்துறோம். நிச்சயதார்த்தத்தை நீங்க இப்ப முடிச்சிருங்கிறாப்ல. கட் பண்ணா அடுத்த நடி கல்யாணத்துக்காக அங்க வந்து நிக்கிறாங்க. பொண்ணோட அப்பா இதெல்லாம் பார்த்துட்டு ஷாக் ஆகுறாரு. நாங்க வாக்கு கொடுத்ததுதான் பாத்தீங்கல்ல, மேலதாளம், அலங்காரம், ஜேன்னு பிரம்மாண்டம் எல்லாம் இருக்கு. இதை விட என்ன வேணும் அப்படின்னு பேசி கன்வின்ஸ் பண்றான். அது ஒரு 50 பேர் ஒன்னா சேர்ந்து நம்ம கோயில்ல கல்யாணம் பண்ணுவாங்க இல்லையா, கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு ஏற்பாடு. பொண்ணோட அப்பாவுக்கு இதுல பெருசா விருப்பம் இல்லைனாலும் அம்மா பரவாயில்லங்கிறாங்க. அடுத்து பார்த்தா நிறைய கார் வந்து நிக்குது. பின்னாடி வந்த வண்டி தெரியாதனமா முன்னாடி வந்த வண்டியை இடிச்சிருது. உள்ள இருந்து ஒரு பெரிய ஆள் வந்து இறங்குறாப்ல. இடிச்சவர் பின்னாடி வந்து நிக்கிறார். பின்னாடி வண்டியில கேமராவோட ஒருத்தர் வந்து நிக்கிறார். அவர் தான் தெரியாதனமா இடிச்சிட்டார் போல. சம திட்டுறாப்ல. என் தம்பியை திட்டலனா உங்களுக்கு தூக்க வராதேன்னு அந்த பக்கம் ஒரு பொண்ணோட குரல். கட் பண்ணா அங்கேயும் இருக்கிற கல்யாண பொண்ணுங்களுக்கெல்லாம் மருதாணி போடுற வேலையை ஆரம்பிச்சிட்டார். புதுசா வந்த இவரோட பேரு சாஜின் போல. நம்ம ஊர்ல எங்க கல்யாணம் நடந்தாலும் சரி, மருதாணினா நீதாப்பா வந்து நிக்கிற, உன் கல்யாணம் இங்க நடக்கிறதுல எனக்கு சந்தோஷங்கிறார். அவர் பெரிய ஜமீன்தார் பரம்பரையை சேர்ந்தவர் போல தெரியுது. அங்க ஒரு பொண்ணு ஜமீன்தார் பொண்ணு தான் நினைக்கிறேன். பரவாயில்லையே, இந்த மாதிரி நிறைய கல்யாணத்தை உங்க செலவுல பண்ணி கொடுக்குறீங்க, ஸ்பான்சர் பண்ணி கொடுக்குறீங்க, உங்களை நினைச்சு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குங்கிறாரு அந்த ஜமீன்தாரோட பொண்ணு. ப்ரௌடா பெருமையா தான் இருக்குது, ஆனா இதுக்காக செலவு பண்ண வேண்டி இருக்கிறது அப்படிங்கிறாரு ஜமீன்தார். ஜமீன்தார் யாருன்னு தெரியுதா? நம்ம ஏரியா பக்கம் வில்லனா வந்து தெரிக்க விட்டுருப்பாப்ல விஜய் படத்துல நினைக்கிறேன். இங்க ஒரு காமெடி ஜமீன்தார் கேரக்டருக்கு வந்திருக்காரு. படம் முழுக்க காமெடி படம் தான். படம் பார்க்கும்போது நிறையவே சிரிப்பு வருது. ஆனா இப்படி நான் உங்ககிட்ட இந்த கதையை நரேட் பண்ணும்போது உங்களுக்கு சிரிப்பு வருதா இல்லையாங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் ஒரு வரியா நல்லபடியா கல்யாணமும் நடந்து முடியுது. தாலி கட்டியாச்சு, பொட்டு வச்சாச்சு, போட்டோவும் எடுத்தாச்சு. ஒவ்வொரு ஜோடிக்கும் அவர்களுக்கு தேவையான பொருட்களை எல்லாம் கிஃப்டா கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த ஒரு கண்ணு மட்டும் இருக்கிறவர் இருக்கிறாரே, ஒத்த கண்ணு கண்ணாடி போட்டுட்டு இருக்கிறவரு, அவர் அப்பா நினைச்சோம், அப்பா இல்ல போல, தாத்தா போல. ஒரு வழியா குரூப் போட்டோ எல்லாம் சேர்ந்து எடுத்துக்கிட்டாச்சு. நல்லபடியா கல்யாணம் முடியுது. அன்னைக்கு ராத்திரி படுக்கலாப்பேன்னு பார்த்தா நம்ம ஹீரோவோட தம்பிகாரன் வந்து உட்காந்துட்டு இருக்கான். வெளியில போடானாலும் போக மாட்டேங்கிறான். இங்கதான் படுப்பேன் நம்ப முடிக்கிறான். நம்ம ஹீரோ என்னதான் நிச்சயதார்த்தத்துக்கோ கல்யாணத்துக்கோ செலவு பண்ணாம இருந்தாலும் ஹனிமூனுக்கு கோவாக்கு டிக்கெட் போட்டிருக்காரு போல. டிக்கெட் எடுத்து காட்டுறாரு. பொண்ணுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா அடுத்த நாள் காலையில குட்ட தூக்கி போடுறாப்ல. பொண்ணோட அப்பாவும் அம்மாவும் வந்து ஏதோ ஒரு கோயிலுக்கு கல்யாணம் முடிஞ்ச தம்பதிகள் போகணும்னு இவங்க சைடு ஐதீகம் இருக்கும் போல சொல்றாங்க. அதுக்கு அவங்க டிக்கெட் போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா தாத்தா எப்பவுமே கையில ஒரு வாளை வச்சுக்கிட்டே இருப்பாரு. பரம்பரை வாளு, வீரவாளு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். ஏதோ வாள் எடுத்துட்டு யுத்தத்துக்கு போனாப்ல ஓரா பண்றீங்களேன்னு சம்மந்தி சொல்ல உடனே தாத்தா கோவப்பட அப்படியே சண்டை பெருசாக சரி நான் கோயிலுக்கு போறேன் அப்படின்னு ஒத்துக்கிறாரு நம்ம ஹீரோ. ஆனா கோயிலுக்கு போறேன்னு சொல்லிவிட்டு கோவாக்கு கிளம்பிடுறேன். அதோட நம்ம போய் நிக்கல. ஒரு டேப் ரெக்கார்டுல பூஜை புனஸ்காரம் கோயில்ல பண்ற அந்த சவுண்ட் இதை எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டு போனை போட்டு நான் கோயிலுக்கு வந்து சேர்ந்துட்டேன் அப்படின்னு தாத்தா கிட்ட பேசுறேன். டேப் ரெக்கார்ட் எல்லாம் போட்டு காட்டுறேன். அவரை ஏமாத்துறதுக்காக பக்கா பிளான். அங்க வேலை பார்க்கற ஆளே நம்ம வேலை பார்த்துட்டு சிரிக்கிறார். சரி கோவாலையாவது நல்லபடியா இருக்கலாம்னு பார்த்தா அங்க நம்ம ஹீரோ ஒரு விருது ஆசையை எடுத்து சொல்றாரு. கல்யாணத்துல நிச்சயதார்த்தத்தை நாம வீடியோ எடுக்கிறோம், கல்யாணத்தை நாம வீடியோ எடுக்கிறோம், ஏன் நைட்டையும் நாம வீடியோ எடுத்துட கூடாது அப்படின்னு கேட்க அவளுக்கு வரும் பாருங்க கோவம். என்ன பார்த்து என்ன வார்த்தை பேசிவிட்டேன்னு 2 அடியை போட்டுவிட்டு கோமாவை வெளியில கிளம்பிடுறா. ஆனா அங்க போய் பார்த்தா இந்த வெளிநாட்டுக்காரவங்க எல்லாம் எதா இருந்தாலும் சரி எல்லாத்தையும் போட்டோ வீடியோ எல்லாம் எடுத்து மெமரிஸா சேவ் பண்ணி வச்சுப்பாங்க போல தெரியுது. அவர்களோட அந்த மெமரிஸ் எல்லாத்தையுமே அதுல அழகா வரிசையா போட்டோஸ் எல்லாம் அடுக்கி வச்சிருக்காங்க. இதையெல்லாம் பார்த்தது ஆமல்ல, ஒரு ஸ்டேஜுக்கு பிறகு எல்லாத்தையும் நம்ம மறந்துடுவோம்ல, ஏன் மெமரிஸுக்காக இந்த போட்டோஸ் வீடியோஸ் இதை பயன்படுத்தக்கூடாது, ஏன் புருஷனுக்கு ஓகே சொல்லக்கூடாதுன்னு அவளும் கொஞ்சம் மனம் திருந்தி வந்து ஓகேன்னு சொல்லிடுறா. முகூர்த்தம் ரொம்ப சிறப்பா நடந்து முடிஞ்சிருச்சு. கோவா ட்ரிப்பும் நல்லபடியா முடிஞ்சு வீடு திரும்புறாங்க. கரெக்டா வீட்டுக்குள்ள நுழைஞ்சா ஒரு புது கேரக்டரோட அறிமுகம். நம்ம ஹீரோவோட அக்காவா மல்லிகா சராவத். அந்த அம்மா பேரு சாக்கி சான் கூட ஏதோ ஒரு படத்துல நடிச்சிருப்பாங்களே. அக்கா ஒரு மாதிரி மாடர்ன். இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு மியூசிக் ஆல்பம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொடியூசரை நம்பி மும்பை பக்கம் ஓடி போனாங்க. அவன் ஜரக்க போட்டு இந்த அம்மா கிட்ட வர அவங்க மியூசிக் ஆல்பம் வேணான்னு அவனையும் வேணான்னு சொல்லிட்டு திரும்ப வந்துட்டாங்க போல. அப்ப இருந்தே ஓடிப்போவனு ஊர்ல ஒரு பேரு. இதுல ஒரு கூத்து என்னன்னா இவளோட பேரும் அங்க இருக்கிற வேலைக்காரியோட பேரும் ஒரே பேரு, சந்திரா நினைக்கிறேன். இதோ புதுசா கல்யாணம் பண்ணவங்க இவங்கள பாரு. கல்யாணம் முடிஞ்சதும் கோயிலுக்கு போய் எவ்வளவு மங்களகரமா வந்திருக்காங்க. நீ தான் இருக்கிறிய மாடன்ங்கிற பேர்ல, அதுவும் கல்யாண மகாமே ஓடி போயிட்டேன் அப்படின்னு திட்டுவாரு தாத்தா. எனக்கு தமிழ்ல பிடிக்காத வார்த்தை கல்யாணம் அப்படிங்கிறாங்க. லவ் எல்லாம் பண்ணுவாங்களாம், ஆனா கல்யாணம் மட்டும் பண்ண மாட்டேங்கிறாப்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. இரவுகளா தொடர்ந்து லவ் பண்ணக்கூடிய ஒரு பையன் வேணுங்கிறாப்ல சீனை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் அந்த பக்கம் நம்ம தாத்தா இவளோட பேரை சொல்லி கூப்பிட்டீங்களா அப்படின்னு வேலைக்காரி வந்து நிப்பா. ஒரு வேலைக்காரிக்கு எனக்கு ஒரே பேரா? அந்த வேலைக்காரியுடைய பேரை மாத்துக்கணும்னு சொன்னதும் வேலைக்காரிக்கு கோவம் வருது. ஏன் காசு இல்லாத நாங்க தான் பேரை மாத்தணுமா, காசு இருக்கிற நீங்க பேரை மாற்ற கூடாதா அப்படி இப்படின்னு அவ சீனை போட்டுறா. ஏதாவது சாப்பிட கேட்டா நீயே சுட்டு சாப்பிட்டுக்கப்ப அப்படிங்கிறா. அந்த
அக்காவுக்கு வேலைக்காரிக்கு ஆகவே ஆகாத போல தெரியுது. அப்புறம் அந்த போட்டோகிராஃபரை பார்த்தோம்ல போன கல்யாணத்துல, அவரு இந்த அக்காக்காரிய பாக்குறதுக்காக வெளியில வந்து நிக்கிறார். அவங்க என்ன தைரியம் இருந்தா என் வீட்டு வாசலே வந்து நிப்பேன்னு சொல்லி அந்த பயல அடிச்சு உதச்சு வெளியில துரத்துறாங்க. இந்த ஆளு நம்ம ஜமீன்தாரோட மச்சானா இருப்பானா? ஏன்னா அடிக்கடி கார்ல வர்றான், என்னன்னு தெரியல, பாப்போம். அப்புறம் பார்த்தா ஃப்ரெஷ்ஷா அந்த காலகட்டத்துல எல்லாம் வீடியோ எடுத்து அதை சிடியா பிரிண்ட் தான் பண்ண முடியும். அப்பெல்லாம் இன்டர்நெட்னு ஒண்ணு கண்டுபிடிக்கப்படவே இல்ல. சோ சிடி போட்டு ரெடியா இருக்குன்னு சிடியை காட்டுவான். அந்த பொண்ணு ரொம்ப ஓ அப்படியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறா. நம்மளோட வீடியோவை நாமளே பார்க்கலாமாங்கறாப்ல ஒரு ஐடியா கொடுத்து புது அனுபவமா இருக்கணும்னு வீடியோவும் போட்டு விடுறாங்க. ஆனா அதே சமயம் அந்த பக்கம் தாத்தா வேற உள்ள வந்துடுறார். போச்சு, டிவியை வேற பாத்துறாரு. இன்னும் போச்சு, ஐயோன்னு தெரிச்சு ஓடியாருவான். போச்சு, செம திட்ட போறாருன்னு பார்த்தா, எப்பா என் கண்ணாடி எங்கேயாவது பார்த்த அப்படின்னு கேட்கிறார். கண்ணாடி போடாதனால பயபுள்ள தப்பிச்சான். ஆமா ஏதோ சத்தம் கேட்டுச்சு, என்னது என்ன படம் அப்படின்னு விசாரிக்கிறார். இவன் ஏதோ படம் பேரை சொல்லி சமாளிச்சு அமுச்சு வைக்கிறான். அவங்க போன பிறகு சிடி அதே பிளேயருக்குள்ளதான் இருக்குது. இவங்களும் பார்த்துட்டு தூங்கி போயிடுறாங்க. ஆனா அடுத்த நாள் காலையில விடிஞ்சு வெளியில வந்தா ஒரே ரணகலம். இரண்டானா வீட்டுக்குள்ள ஒரு திருட முகுந்து வீட்டுல இருந்த கேஸ் ஸ்டவ், சிடி பிளேயர், லொட்டு லொசுக்குன்னு ஏகப்பட்ட ஐட்டத்தை நம்ம தாத்தாவோட வாழை கூட திருடிட்டு போயிட்டான் போல. சிடி பிளேயரை காணோம்னு இவனும் அப்படியே பதறப்படைறான். ஐயோ உள்ள பிளேயருக்குள்ள அந்த சிடி இருந்ததே அப்படி இப்படின்னு டென்ஷன் ஆகிறான். அந்த பக்கம் பொண்டாட்டி வருவா. என்னன்னு கேட்க மேட்ரை சொன்னதும் பொண்டாட்டி பதறி அடிச்சுக்கிட்டு இல்லன்னு கத்திக்கிட்டு அப்படியே போய் மாடியில இருந்து கீழே எகிரி குதிக்கிறாப்ல கனவு காண்றான். பார்த்தா இது எல்லாமே கனவு. சிடி என்னாச்சுன்னு கேட்க சேஃபா இருக்குன்னு இவன் பொய் சொல்லிட்டான். அதனால அந்த அம்மாவுக்கு இந்த உண்மையெல்லாம் தெரியாது. சரி, திருடு போயிடுச்சுங்கிறதுனால போலீஸுக்கு தகவல் கொடுக்கப்படுகிறது. போலீஸும் பாத்தீங்கன்னா ஒரு காமெடி போலீஸ் தான் வராப்ல. வந்தவரை உட்கார சொன்னா இவருக்கு கோவம் வருது. யாரு இவரை உட்கார சொன்னா இந்த போலீஸுக்கு பிடிக்காத போல தெரியுது. ஆமா என்ன காணாம போச்சு அப்படின்னு கேட்டா, சம்பந்திங்க 2 டிவி, 2 சிடி பிளேயர், 2 மிக்ஸி, 2 ஸ்டவ்னு எல்லாம் 2 சொல்றா. அடியே ஏண்டி 2 சொல்லன்னு கேட்டா, போலீஸ் கிட்ட நாம 2 சொன்னாதான் அட்லீஸ்ட் 1 கிடைக்கும் அப்படிங்கிறாங்க அவங்க. அப்புறம் அங்க யாரெல்லாம் இருந்தீங்க, என்ன நடந்துச்சுங்கிறதெல்லாம் போலீஸ்காரர் விசாரிச்சு தெரிஞ்சுக்கிறார். எப்பா ஒரு ஏரோப்ளேனை காணோம், ஒரு ட்ரெயினை காணோம், இந்த மாதிரி ஒரு பெரிய கேஸா கொடுப்பீங்கன்னு பார்த்தா வீட்டுல இருக்கிற செருப்பை காணோம், ஸ்டவ்வை காணோம்ட்டு இதெல்லாம் தேடுறதா எங்க வேலையான்னு சொல்லி முடிக்கல. திரும்பி பார்த்தா ஹீரோவோட அக்கா அந்த பக்கத்துல வருவா. பார்த்ததும் இவன் இப்படி எல்லாம் சாதாரண போலீஸ் பேசுவாங்க, ஆனா நான் அப்படி இல்ல, நான் சிங்கம் போலீஸ். என்ன பொருள் காணாம போனாலும் கண்டுபிடிச்சு கொடுக்க வேண்டியது ஏன் பொறுப்புன்னு ஒரு சீனை போடுறார். அக்காவை லவ் பண்ண ஆரம்பிச்சார் போல தெரியுது. இந்த கூத்தெல்லாம் கூட வர 2 போலீஸ் பாத்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த பக்கம் நம்ம ஹீரோவுக்கு பார்த்தா எங்க போனாலும் சரி, எதை பார்த்தாலும் சரி, எல்லாமே சீடியா பாக்குறாப்லயே அவருக்கு தோணுது. கழுத்துல போட்டிருக்கிறது சீடி, கையில எடுத்துட்டு போற தட்டு சீடி, கம்மலு சீடி, சைக்கிள் டயரு அதுல கூட சீடின்னு எல்லாமே இவனுக்கு சீடியா தெரியுது. பதறான். அங்க லேகியம் விக்கிற ஒருத்தரோட கடை இருக்கு. அந்த கடையை கண்டுபிடிச்சு அங்க வர்றான். விசாரிச்சுட்டு வந்திருப்பான் போல. எப்ப உங்ககிட்ட ஏதோ சீடி எல்லாம் விக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டேன், கிடைக்குமா அப்படின்னு விசாரிக்கிறான். இனிஷியலா இருந்தாலும் இல்லன்னுவாரு. லேகியம் சாப்பிடுறேன், குடுக்குறேன், சாப்பிடுறேன், வைக்கிறேன் அப்படிலாம் சொல்லுவாரு. ஏனால ஜெனிவ் கஸ்டமரியான சொன்னதும் அப்படியான சீடியை கொண்டு வந்து நிப்பாட்டுறாரு. இவனுக்கோ பதறுது. தேடி பார்த்த வரைக்கும் இவனோட சீடி அந்த லிஸ்ட்ல இல்ல, அவர்கிட்ட இல்ல. இருந்தாலும் மொத்தத்தையும் விலைக்கு வாங்கிக்கிறேன்னு மொத்த சீடியும் விலைக்கு வாங்கிட்டார். எதுக்குடா வம்புன்ட்டு. இந்த பக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல பார்த்தா அங்கேயும் கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்னு இருக்கிறாரு நம்ம சிரிப்பு போலீஸ். உட்காரவே இல்லையே. அதையெல்லாம் பார்த்த ஒரு ஏட்டையா, பரவாயில்லையா, நம்ம இந்திய தேசத்திலேயே சீட்ல கூட உட்காராம வேலை செய்யற ஒரு ஆபீசர்னா, ஒரு கவர்மெண்ட் ஆபீசர்னா அது நம்மால் தாயா அப்படின்னு பேச, அட போப்பா, அவருக்கு பைல்ஸ் ப்ராப்ளம் இருக்குது, உட்கார முடியாது அவரால, அதனாலதான் அவர் உட்காரது கிடையாது. இதோ பின்னாடி பாரு, நம்ம ஸ்டேஷன்ல இருக்கிற எல்லா சேரையும் எப்படி கவுத்தி போட்டு வச்சிருக்காருன்னு கேட்டா, அவர் உட்கார முடியல, அதனால நல்லா இருக்கிற நாமளும் உட்கார கூடாதுங்கிற கெட்ட எண்ணம் அப்படிங்கிறாப்ல. அப்புறம் நம்ம ஹீரோட வீட்டுக்கு போன போட்டு அந்த திருட்டு சம்பந்தமா ஏதோ விசாரிக்கணும், ஸ்டேஷனுக்கு வாங்குறாப்ல கூப்பிட்டு இருக்காரு. யார? அக்கா ஹரிய. அதே சமயம் இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோ வாங்கின சீடி எல்லாத்தையும் போய் ஒரு ப்ரௌசிங் சென்டர்ல போட்டு பார்த்து அவனோட சீடி ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கறான். எதுவும் இல்ல. அதே சமயம் நம்ம வேலைக்கார பொண்ணு, அவங்க பேரும் சந்திரா தான இல்லையா, அவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராங்க. தான் பேரை சந்திரான்னு சொன்னதும், ஓ நம்ம சிரிப்பு போலீஸோட ஆளா நினைச்சுக்கிட்ட அந்த போலீஸ், என்ன டேஸ்ட் இவ்வளவு மட்டமா இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல வாங்கன்னு அவர் எதிர்பார்த்த இடத்துல, அவர் சொன்ன இடத்துல அந்த பொண்ணு கொண்டு போய் நிப்பாட்டிறார். நடுவுல ரோஜாக்களா இருக்கும். இந்த பக்கம் வேலைக்காரம்மா, அந்த பக்கம் நம்ம சிரிப்பு போலீஸ். நான் ஒவ்வொரு கேள்வியா கேட்டு ரோசாவை கொடுப்பேன். அந்த கேள்விக்கு ஆமான்னு சொன்னா நீ அந்த ரோசாவை வாங்கிக்கலாம். இப்படி கேட்டுவிட்டு என்ன உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டா ரோசை புடுக்குறா. அப்ப என்ன அர்த்தம்? எஸ்ன்னு அர்த்தம். பாக்குறதுக்கு நான் ஹீரோ மாதிரி இருக்கணும்னு கேட்டா அதுக்கும் அந்த ரோசா வாங்கிக்கிறா. அப்ப என்ன அர்த்தம்? ஆமாங்கிற அர்த்தம். கல்யாணம் பண்ணிக்கிற வரைக்கும் கேட்டாப்ல. அதுக்கு இவ ஆமான்னு சொல்லிட்டு அந்த ரோசை புடுங்க போற சமயம் யதார்த்தமா போலீஸ் திரும்பி பார்த்தா பின்னாடிதான் அக்கா ஹரி வரா. அக்கா ஹரி அங்க இருக்கானா, அப்ப இங்க இருக்கிறது அப்படின்னு பார்த்தா வேலைக்காரம்மா. அட சை, இதுல ரோசா உனக்கு எல்லாத்தையும் கூடுன்னு புடுங்குறாரு. அங்க இருந்து விரட்டி விட பாக்குறாரு. ஒழுங்கா போறையா இல்ல லேடி போலீஸை வச்சு அடிக்க விடவா அப்படிங்கிறாப்ல. வேலைக்காரமா போகும்போது அதான பார்த்தேன், இவ்வளவு நேரம் உருகி லவ் பண்ணிக்கிட்டு இருந்த மனுஷன் ஒன்ன பார்த்ததும் இந்த ஏழையோட காதல் தெரியாம போயிடுச்சு. காசு இருந்தாதான் காதல் இல்ல அப்படி இப்படின்னு புலம்பிட்டு அந்த அம்மா உள்ள போகுது.
போகுது. இதுல நம்ம சிரிப்பு போலீஸுக்கு இவளை பார்த்ததும் அப்படியே கற்பனையில டூயட் பாடுறதுக்கு போயிடுறாரு. அதுவும் 5 நிமிஷத்துக்கு டூயட்ட போடுறாங்க போய் இவங்களுக்கு. அடுத்து பார்த்தா இவளுக்காக அங்கங்க பலூன் எல்லாம் கட்டி விட்டு கேக்கெல்லாம் ரெடி பண்ணி ஜாம்னு கொண்டாடணும்னு நினைக்கிறார். நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறதா கூட சொல்லிட்டார். தமிழ்ல எனக்கு பிடிக்காத வார்த்தை கல்யாணம் அப்படிங்குது அந்த அம்மா. அதே சமயம் நம்ம ஹீரோ அங்க பக்கம் வந்துட்டாப்ல. ஏப்பா விசாரிக்கணும்னா எங்க வீட்டுல ஆம்பளையே இல்லையா, ஏன் பொம்பளை பிள்ளைகளை கூட்டு வந்து விசாரிக்கிறீங்கன்னு அவங்க கேட்பான். ஆமா என்ன இங்க பலூன் கிலூன் எல்லாம் என்ன மேட்டர் அப்படின்னு விசாரிப்பாரு நம்ம ஹீரோ. அது ஒண்ணும் இல்ல, இதோ இந்த ஏட்டையாவுக்கு பிறந்த நாள் அதைத்தான் கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறார். இந்த கேக் அப்படின்னு கேட்டா அதுவும் ஏட்டையாக்கு தாங்கிறாப்ல. கேக்ல ஸ்வீட்டின்னு எழுதி இருக்குது. ஏட்டையாவை நீங்க என்ன ஸ்வீட்டினா கூப்பிடுவீங்கன்னு கேட்டா ஆமா என்ன அவர் கூட டார்லிங்னு கூப்பிடுவாரு. இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயங்கிறாரு நம்ம போலீஸ். சார் அவங்க விசாரிக்கட்டும் நீங்க வெளியில வாங்க அப்படி இப்படின்னு ஏதோ சொல்லி ஏட்டையா தான் நம்ம ஹீரோ அங்க வந்து வெளியில கூட்டு வரார். அங்க வச்சுதான் அங்க பாருங்க உங்க ஏரியால ஏதாவது காணாம போச்சுன்னா பக்கத்து ஏரியா ஒரு ஏரியா இருக்கு இல்லையா, அந்த ஏரியால தான் இருக்கிற நிறைய பேர் திருடர்களா இருக்காங்களா. ஒரு மார்க்கெட் ஏரியா மாதிரி இருக்குது. அந்த மார்க்கெட் ஏரியாவுக்கு போனேன்னா கண்டிப்பா உன் வீட்டுல இருந்து திருடின ஒருவன் அங்கதான் இருப்பான், அங்கதான் இருக்க வாய்ப்பு இருக்குது, போயிட்டு வா அப்படிங்கிறப்பல சொல்லிட. அதே சமயம் அந்த இடத்த நமக்கு காட்டுறாங்க. அந்த ஏரியாக்குள்ள ஒரு போலீஸ் வண்டி வருது. போலீஸ் வண்டியை பார்த்ததும் அங்க இருக்கிற பல பேர் திருச்சி அடிச்சுட்டு ஓடிக்கிட்டு இருக்காங்க. உள்ள இருந்து ஜம்முன்னு ஒருத்தர் இறங்குறாரு. மூஞ்சில பார்த்தா வெட்டுக்காய மாதிரி ஒண்ணு இருக்குது. அங்க சாவி கடை நடத்துற ஒருத்தவரை அப்படியே அலாக்கா பிடிச்சிடறாரு. திரும்பி பார்த்த சாவி கடைக்காரர் பொலிர்னு ஒரு அற, ஏய் ஏன்டா போலீஸ் வண்டியில வந்தேன்னு. அப்புறம் சும்மா நின்னுச்சு தூக்கிட்டோம்ல அப்படிங்கிறாப்ல. ஆக்சுவலா இவர் திருடர். போலீஸ் வண்டியை கண்டமாக்கி 4 காசை ரெடி பண்ணிட்டு கொடுத்து விடு என்ன அப்படின்னு சீனை போடுறாப்ல அந்த வெட்டுக்காரு. அடுத்து அங்க இன்னொருத்தர் இருப்பான். ஏற்கனவே ஒரு காரை அவரு ஆட்டையை போட்டு கொண்டு வந்திருக்காரு போல. ஏன் இன்னும் இந்த காரை விக்காம இருக்கிறேன்னு கேட்டு சண்டை போட்டு அவங்கிட்ட இருந்து சாவியை பிடிங்கி, எப்பா பெயிண்ட் எல்லாம் அடிச்சு கொஞ்சம் காரை புது காரா மாத்து, வேற கலர்ல மாத்தி விடு, இனிமே இந்த வண்டியை நான் தான் ஓட்ட போறேன்னு சொல்லிட்டாப்ல. வெட்டுக்காரருக்கு இங்க கார் ரெடி ஆயிடுச்சு. அதே சமயம் நம்ம ஹீரோ அங்க பாக்குறார். பார்த்தா போலீஸ் வண்டி, போலீஸ் மாதிரி கெட்டப், இதையெல்லாம் பார்த்துட்டு தான் வீட்டுல திருட வந்தது இவன் தான் தெரியாம அவரையே போலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கூட்ட ஓடியாரார். ஆனா அவன் பார்த்ததும் தெரிஞ்சு போச்சு, நேத்து ராத்திரி நாம திருடும் போது ஒரு வீட்டுக்குள்ள போனோமே அந்த வீட்டுக்காரன் தான் இவன். வந்ததும் ஐயா என்ன மன்னிச்சிருங்க, எதை வேணாலும் நான் கொடுக்குறேன், இந்த கிளாஸ் நல்லா இருக்கா இதையும் கொடுக்குறேன்னு கிளாஸ் எல்லாம் போட்டு விடுவான். நீங்க போலீஸ் தானு கேட்டதும் கிளாஸை மறுபடியும் பிடிக்கிறாரு. ஆமா நான் போலீஸ் தான் அப்படிங்கிறாப்ல. அதுல ஏதோ ஸ்பெஷல் பிரான்ச் யூனிஃபார்ம்ல நாங்க முன்ன பண்ண தான் போடுவோம், நிறைய மஃப்டில தான் டியூட்டி பார்ப்போம் அப்படிங்கிறாப்ல சொல்லி ஏதோ சமாளிக்கிறாரு. போலீஸ் நினைச்சுக்கிட்டு இவனும் வீட்டுல இந்த மாதிரி ஒரு திருடன் திருடி விட்டான், அந்த திருட மட்டும் என் கையில கட்டச்சான், அவனை எடுத்து அங்க குத்தி இங்க குத்தி அங்க கிழிச்சு இங்க கிழிச்சுன்னு புலம்பி தள்ளுறாப்ல. ஏப்பா இவ்வளவு வன்மமா இருக்கிற, வன்மத்தை குறப்பா அப்படிங்கிறாரு அவரு வெட்டுக்காரரு. நைட்டு பார்த்தா ஒய்ஃப் வேற சும்மா இல்லாம அந்த வீடியோ எடுத்து கொஞ்சம் போட்டு விட அப்படின்னு கேட்க, இவன் சிடி தொலைஞ்சு போச்சுங்கிற மேட்டரை சொன்னா மாட்டிப்பான் இல்லையா, அதனால ஏதோ சொல்லி சமாளிக்க பாக்குறான். ஆனா அவ இல்ல இப்ப சிடி எடுத்து போட்டே ஆகணும், நான் பார்த்தே ஆகணும்னு சொன்னதும் கதவை திறப்பான். அடுத்த செகண்ட் ஐயோ திருடன் எகிரி குதிச்சு ஓடுறான்னு சொல்லிட்டு அவர் வெளியில ஓடியாந்துறாரு. இந்த சவுண்டுல அங்க இருந்த நம்ம தாத்தா அப்படியே அவர் போட்டிருந்த அந்த கொசுவலையோட திருடனை பிடிக்கிறதுக்காக ஓடி வருவார். பார்த்தா கீழே வேலைக்காரமா படுத்து கிடக்கும். பொத்துன்னு தடிக்கி அந்தம்மா மேலேயே விழுந்து பயங்கர கலவரமாய் போயிடுது. அடுத்த நாள் காலையில பார்த்தா போலீஸ் அங்க வந்து நிக்கிறாங்க. எதுக்கு வந்திருக்காங்கன்னா நேத்து ராத்திரி திருடன் சொல்லிட்டு கத்திட்டு ஓடனேல அதை விசாரிக்கிறதுக்காக வந்திருக்காங்க போல தெரியுது. திருடன் நீ பாத்தையா அப்படின்னு போலீஸ்காரர் கேட்கிறாரு. ஆமான்னு சொன்னதும் அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்ல, அப்படியே திருடனோட முகத்தை வரைஞ்சு திருடனை கண்டுபிடிச்சிடலாங்கிறாப்ல அந்த போலீஸ் சொல்லுது. சரி இதெல்லாம் யார் வரைய போறா அப்படின்னு பார்த்தா நம்ம ஜமீன்தாரு. அவர் ஒரு அழகான ஓவியர், அழகா ஓவியம் எல்லாம் வரைவாரு. நம்ம பைய திருடன் இப்படி இருப்பான் அப்படி இருப்பான்னு நிறைய எடுத்து சொல்லிட்டு இருக்கிறாப்ல. அவன் சொல்ற விதத்தை வச்சு ஓவியர் அழகா ஓவியம் வரைகிறாரு ஜமீன்தார். அந்த டிராயிங்கை பார்த்துட்டு ஏய் எங்கடா முகத்தை காணோம் அப்படின்னு கேட்கிறாரு. என்னடான்னு பார்த்தா பொடனியே வரைஞ்சு வச்சிருக்கிறாப்ல. முகம் எங்கன்னு கேட்டா நம்ம ஓவியரோ இவன் என்ன சொன்னானோ அதைத்தான் நான் வரைஞ்சேங்கிறாரு. யாரு ஜமீன்தார். இவன் கிட்ட கேட்டா நான் என்ன பார்த்தனோ அதைத்தானே சொல்ல முடியும் அப்படிங்கிறா நம்ம ஹீரோவும். மொத்தத்துல ஒன்னும் உருப்படல, பின்னாடி இருந்து பார்த்தேன் சார், நான் என்ன சார் பண்ண முடியுங்கிறாப்ல சொல்றான். ஆனா இவன் ராத்திரி ஃபுல்லா வீட்டுக்கே வரல, அதனாலதான் இவ்வளவு கலவரமாயி போச்சு போல. யாரை ஏமாத்தினாலும் பொண்டாட்டி ஏமாத்த முடியுமா? பொண்டாட்டி இல்ல நீ ஏதோ தப்பு பண்ற, ராத்திரி சொல்லாம கொல்லாம ஓடி போயிட்ட வச்சுவிட்ட, இந்த மாதிரி லேட்டா வர்ற, என்ன நடக்குது, வேற யாராவது பொண்ணை லவ் பண்றியா டேட் பண்றியா அப்படி எல்லாம் கேட்க ஆரம்பிக்க, அட செய் அப்படிங்கிறான் அவன். அப்படியெல்லாம் நான் செய்வனா, நான் உத்தம புத்திரன்னு சொல்லி முடிக்கல, அதுக்குள்ள அந்த பக்கத்துல போன் கால், உங்களை பாக்குறதுக்கு ஏதோ ஒரு பொண்ணு வர சொல்லுது அப்படின்னு வேலைக்காரமா பேசிட்டு சொல்லுது. இதோ வந்துடுறேன்னு இவனும் கிளம்புறான். என்னடான்னு பார்த்தா ஒரு ஃபாரின் கஸ்டமரை ஃப்ரெண்ட்ஸுங்க பிடிச்சு வச்சிருக்காங்க. அந்த ஃபாரின் கஸ்டமர் கையில ஒரு வால் இருக்குது. இந்த வால் நம்ம ஹீரோவோட வீட்டுல இருந்து திருடப்பட்ட தாத்தாவோட வால். இவ்வளவு அழகா இருந்துகிட்டு ஏன்பா எங்க வீட்டுக்குள்ள புகுந்து இதை திருடுன அப்படின்னு நம்ம ஹீரோ விசாரிப்பான். திருடின இடத்துல ஒரு சிடி பிளேயர் இருந்திருக்குமே, உள்ள ஒரு சிடி இருந்திருக்குமே, அதெல்லாம் எங்கன்னு கேட்டா அதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு இந்த அம்மா சொல்லுது. நோ ஐடியாங்குது. இந்த கத்தி என்னோடதுன்னு சொல்ல, இல்ல 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 பக்கத்து ஏரியால இருக்கிற அந்த மார்க்கெட் ஏரியால தான் நான் வாங்கினேன், இது என்னோடது அப்படின்னு அந்த ஃபாரின்கார அம்மா சொல்லுது. தயவு செய்து அந்த
அந்த மார்க்கெட்டுக்கு வா, உனக்கு இந்த கத்தியை வித்தவை யாருங்கறத எனக்கு காட்டு, அவங்கிட்ட தான் என்னோட சிடி பிளேயர் இருக்குன்னு சொல்லிவிட்டு சிடி பிளேயரை கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த வெள்ளக்காரிய பின்னாடி உட்கார வச்சுக்கிட்டு அலையிறான். ஆனா அதை எல்லாத்தையுமே சந்தேகப்பட்ட நம்ம பொண்டாட்டிகாரியோ கொஞ்சம் கேப் விட்டே பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வரா. இந்த வீட்டுல இருந்து தான் நான் வாங்கினேன்னு சொன்னதும் அந்த வீட்டுல போய் கதவை தட்டி உள்ள இருந்து அந்த சாவி கடைக்காரரை பிடிச்சாச்சு. இவங்கிட்ட தான் நான் அந்த கத்தியை வாங்கினதா அந்த வெள்ளக்கார அம்மா சொல்லுது. வெள்ளக்காரம்மா இவன் நான் ஒண்ணும் இல்லையே நான் வைக்கலையே அப்படின்னு சொல்லி சமாளிக்க பாப்பாப்ல. நான் திருடே இல்ல, திருடின பொருட்களை என்கிட்ட கொண்டு வந்து கொடுப்பாங்க, அதை நான் கம்மி ரேட்டுக்கு விற்பேன், அவ்வளவுதான் ஏன் வேலைங்கிறாரு அந்த சாவி கடைக்காரர். சொல்லு, உண்மையை சொல்லு, யாரா உண்மையான திருடன்னு விசாரிக்க போலீஸ்காரன் நினைச்சுக்கிட்டு எங்க மார்க்கெட் ஏரியால ஒரு ஆள்கிட்ட நேத்து ராத்திரி பேசினேன்ல, அவன் தான் உண்மையான திருடன்னு சொன்னதும் ஐயோ அவர் போலீஸ் நினைச்சில நான் பேசிக்கிட்டு இருந்தேன்னு இவன் குழம்புறான நம்ம ஹீரோ. இப்போ அந்த திருடன் எங்க இருப்பான் அப்படின்னு விசாரிக்கிறாப்ல. ஏதோ வெல்கம் ஹோட்டல்னு ஒரு ஹோட்டல் இருக்குது போல, அந்த ஹோட்டல்ல இருப்பான் அப்படிங்கிறாப்ல சாவி கடைக்காரர் சொல்றாரு. இப்போ குறைஞ்சபட்சம் திருட யாரு, திருட எங்க இருப்பான்னு தெரிஞ்சிருச்சு இல்லையா, இதுக்கெல்லாம் காரணம் அந்த வெள்ளக்காரம்மா தான். அதனால வெள்ளக்காரம்மாவை கட்டிப்பிடிச்சு தேங்க்ஸ் சொல்றான். தேங்க்ஸ்கா அப்படிங்கிறான். ஆனா தூரமா இருந்து இதை பார்த்த பொண்டாட்டிக்கு எல்லாமே தப்பா தான் தெரியுது. ஆணு வாய் மேல கைய வைக்கிறாங்க. அந்த திருடன் தங்கி இருக்கிற அந்த ஹோட்டலுக்கு நம்ம ஹீரோ கிளம்பி வரார். இங்க பார்த்தா பார்ட்டி டான்ஸ்னு பரபரப்பாகிட்டு இருக்குது. அங்க நம்ம போட்டோகிராஃபர் அவரும் அங்கதான் இருக்கிறார், திருடனும் அங்கதான் இருக்கிறான். ஆனா ரூம் பக்கம் போயிட்டான் போல தெரியுது. அவன் எங்க தங்கி இருப்பான்னு கேட்க ரூம் நம்பர் 202ன்னு சொல்லுவாங்க, 202. சரின்னு அந்த ரூமோட கதவை வந்து தட்டுவார். பார்த்தா ரூம் கதவு தானா திறக்குது, உள்ள சாத்தல போல. டெக்கி மாட்டினாண்டா அவன்னு சொல்லி கதவை தாள் போட்டு மேல தாழ்பா போட்டுட்டு உள்ள வரான். பார்த்தா திருடன் அப்படியே ஜம்முன்னு சாஞ்சாப்ல கூலிங் கிளாஸ் எல்லாம் போட்டு உட்காந்துட்டு இருக்கிறார். செய்யறதெல்லாம் செஞ்சு விட்டு என்னடா ஜம்முன்னு உட்கார்ந்து இருக்கிற, எங்கடா சிடி பிளேயரு, அதுக்குள்ள இருந்த சிடி எங்கடான்னு சட்டைய புடிச்சு அப்படி உலுக்கி கேட்டா பார்த்தா அவர்கிட்ட இருந்து பேச்சு மூச்சு எதுவுமே இல்ல. ஹலோ சார் என்னாச்சுன்னு விசாரிக்கிறான். அவர்கிட்ட அசைவே இல்ல. ஒருவேளை இறந்துட்டாரோ, பேரு வேற பாஷாவான். போச்சு பாஷாபா இறந்துட்டாரு போச்சு அப்படின்னு பாத்துறான். அடுத்து பார்த்தா மேட்ரு போலீஸ் கிட்ட போகுது. இல்ல மேட்ரு இன்னும் போலீஸ் கிட்ட போகல, யதார்த்தமா போலீஸ் அங்க வந்திருக்கோ ஏதோ விசாரிக்கிறாங்க. ரூம் நம்பர் 202ன்னு இன்னொருத்தவன் சொல்றான். சோ போலீஸ் அந்த 202ங்கிற அந்த ரூம் நம்பருக்கு வருது. இங்க நம்ம ஹீரோக்கு என்ன பண்ணணும் தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்க, டிவிக்கு மேலேயே இவங்க வீட்டுல இருந்து திருடு போன அந்த சிடி பிளேயர் இருக்குங்க. அப்பாடா சிடி பிளேயரை பார்த்ததான் அவனுக்கு அம்புட்டி சந்தோஷமா இருக்கும். ஆண்டவா நன்றி சொல்லிக்கிட்டு இருப்பான். ஆனாலும் அதே சமயம் யாரோ கதவை தட்டுற சத்தம் கேக்குது. வெளியில 4 போலீஸ் நிக்குது. அதெல்லாம் இவனுக்கு தெரியாதுல்ல, யாரது அப்படின்னு விசாரிக்கிறான். அதுவும் லேடி வாய்ஸ்ல. போலீஸ் சொன்னதும் நாட் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு சொல்லுவான், அதுவும் லேடி வாய்ஸ்ல. நாங்க என்ன காய்கறியா விக்கிறோம், நாட் இன்ட்ரெஸ்ட் சொல்லிட்டு இருக்கிற கதவை தரடி அம்மா அப்படிங்கிறாரு போலீஸ். அதுக்குள்ள அந்த சிடி பிளேயர் எடுத்துக்கிட்டு தான் பேக் உள்ள வச்சுட்டு நம்ம ஹீரோ அந்த பேக் எடுத்து மாட்டிக்கிட்டான். அதே சமயம் வெளியில பார்த்தா நாங்க கதவை உடைச்சுக்கிட்டு வந்துருவோம்னு நம்பர் என்ன ஆரம்பிச்சுட்டாங்க. நம்ம பைய கதவை திறக்கிறதுக்கு தயாராக இல்ல, போலீஸ் கதவை உடைக்கிறதுக்கு தயாராயிட்டாங்க. ஆனா ஒரு விரலை வச்சாலே கதவு திறந்துச்சு. சரியா பூட்டாம விட்டுட்டான் போல, இல்ல திறந்து விட்டுருப்பானோ இருக்கலாம். திறந்து விட்டுட்டேன், ஆளை காணோம். போலீஸ் இந்த பக்கம் வந்து டே திருட்டு பயலே, உன்னை பத்தி தாண்டா எங்களுக்கு துப்பு கிடைச்சது, வாடா பழைய கேஸுக்கு உன்னை உள்ள இழுத்து போடுறேன் அப்படிங்கிறாரு. ஆனா அவர் உடம்புல எந்த அசையும் இல்ல. ஐயோ கொலையா அப்படிங்கிறாப்ல போலீஸ் பாக்குறாங்க. இந்த பக்கம் பார்த்தா நம்ம பைய மடமடமடன்னு இறங்கிட்டு இருக்கிறான். என்ன விக்கி இங்க என்ன பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு போலீஸ் விசாரிப்பாரு அவனை பார்த்துட்டு. இங்க சாரம் போட்டு இருக்குது, சாரத்துல நிப்பான். ஈனடா பண்ற, பெயிண்ட் அடிக்கிறியான்னு கேட்டு நக்கல் பண்றாப்ல. சார் நான் ஒண்ணுமே பண்ணல சார் நம்ம ஹீரோ பதறவான். பாரு உள்ள ஒருத்தன் செத்து போய் கிடக்குறான், என்ன விட்டமின் மாத்திரையா சாப்பிட்டு செத்து போனியா, நீ தாண்டா கொலை பண்ணிருக்கணுங்கிறார். சார் அப்படி எல்லாம் பண்ணவே இல்ல சார், என்ன கொஞ்சம் சந்தேகம் கூட நீங்க படாதீங்க, நான் ரொம்ப நல்லவன் அப்படி இப்படின்னு பேசுவான். நல்ல குடும்பத்தை சேர்ந்தவன்னு சொல்லுவான். அப்ப நாங்க மட்டும் என்ன கெட்ட குடும்பத்துல இருந்தா பிறந்திருக்கிறோம், பிடிக்கிறா அவனை அப்படின்னு உத்தரவு போறாரு அவரு. அதே சமயம் ஹீரோயினோட வண்டி அந்த பக்கம் வருது இவனை தேடி. ஹோட்டல்ல ஏதாவது ரூம் புக் பண்ணிட்டு இருக்கானா, ஏதாவது ஒரு பொண்ணு கூட சேட்டை பண்ணிட்டு இருக்கானு பாக்குறதுக்காக அந்த அம்மா வருது. அதே சமயம் சாரத்துல இருந்த ஒரு கட்டை உருகி அப்படின்னு அப்படியே மேல இருந்து லேண்ட் ஆகி அறகுறையா தொங்கிக்கிட்டு இருக்கிறான். ஐயோ விக்கி என்னாச்சு உனக்கு அப்படின்னு கத்திக்கிட்டு வித்யா ஓடியாரா. போலீஸ் ஒரு 3 பேரு கீழே நிக்கிறாங்க, வாடான்னு பிடிக்கிறதுக்கு. என்னை காப்பாத்துன்னு நம்ம பையன் கத்திக்கிட்டு இருக்கிறான். கட் பண்ணா வீட்டுல கால் அடிக்குது, போனை எடு அப்படிங்கிறாரு தாத்தா. எடுக்கிறது யாரு, வேலைக்காரம்மா. ஆனா அந்த பக்கம் போலீஸ் என் வாய்ஸ பார்த்ததுமே யாரு கண்டுபிடிச்சிடா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்றாரு. இவர் எதிர்பார்ப்பு அக்காகாரி கால் எடுப்பான்னு, ஆனா காலை எடுத்ததோ வேலைக்காரம்மா. ஆனா இது அவருக்கு தெரியாது, தன்னோட வாய்ஸ்லயே தான் ஆளு தன்னை கண்டுபிடிச்சிடான்னு சொல்லிவிட்டு நான் தானே சொன்னா அந்த அம்மாவுக்கு புரியல. காக்கி ட்ரெஸ் போட்டிருப்பேன்னு சொன்னாலும் புரியல. என்ன வாட்ச்மேனா அப்படின்னு கேட்டுட்டு போனை கட் பண்ணிடுது வேலைக்காரம்மா. இப்ப நான் யாருன்னு காட்டுறேன்ட்டு மறுபடியும் கால் வருது. இந்த தடவை அட்டன் பண்றது அக்காகாரி. ஆனா வேலைக்காரி நினைச்சிட்டு உன்னெல்லாம் கும்முன்னு கும்மணும் அப்படின்னு பேசுவான். நல்லா திட்டின பிறகுதான் பேசுறது அக்காகாரினே தெரிய வருது. எதுக்கியா கால் பண்ண அப்படின்னு கேக்குறா. உன் தம்பியை நாங்க பிடிச்சு வச்சிருக்கிறோம், அவன் கொலை பண்ணிட்டான் வாங்கன்னு சொன்னதும் ஒரு பெரிய பட்டாளமே வருது. ஜமீன்தார் வராரு. இந்த விக்கி பைபிள்ல எனக்கு 10 வருஷமா தெரியும், கொலை பண்ற ரேஞ்சுக்கு போமாட்டான்னு வக்காலத்து வாங்குறார். ஏயா திருடனை பிடிக்காம என்னையா பண்ணிட்டு இருக்கிற, திருடனை பிடி இன்னீங்க. ஆனா இப்ப நானு கொலகாரனையே பிடிச்சிட்டு வந்தா அவனை விடுங்கிறீங்க, இது என்ன விதத்துல நியாயம்னு கேக்குறாரு போலீஸ்காரர். பாதி டையடிச்ச நிலைமையில தாத்தாவும் இங்க வந்திருக்கிறார். ஒய்ஃப், அக்கா, தாத்தா, சம்பந்தி குடும்பம் எல்லாம் வந்துருச்சு. என் பேரனை எதுக்கே அரெஸ்ட் பண்ணேன்னு தாத்தா வந்து கேக்குறார். பாதி கொலை குற்றத்துக்காகங்கிறாப்ல. அது என்ன பாதி கொலை குற்றம் அப்படின்னு பார்த்தா சம்பந்தப்பட்ட
அந்த திருடர் அவரு கோமால கிடக்குறாரு போல தெரியுது. இவன் தான் அடிச்சு கோமாக்கு கொண்டு போயிட்டான்னு நினைச்சுக்கிட்டு கேஸ போடுறேங்கிறாங்க. ஆனா நான் எந்த தப்பும் பண்ணலங்கிறாரு ஹீரோ. என் தம்பி ஒரு கொலகாரன் இருக்க வாய்ப்பே இல்லைன்னு அக்காவும் வக்காலத்து வாங்குவாங்க. அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாப்ல. உடனே கைய பிடிச்சு ப்ளீஸ் ஏதாவது பண்ணுங்களேன் அப்படின்னு கேட்டதும், நீ எதிர்பார்க்கறாப்ல இப்ப ஏதாவது பண்ண என்ன சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க, நாம தனியா பார்த்து பேசிப்போம் சொன்னதும் கைய உதறி விட்டுறாங்க. அதே சமயம் நம்ம தாத்தா ஜமீன்தார பார்த்து, சார் எப்படியாவது கோமால கிடக்கிற அந்த பயல எழுப்பிருக்க சார் அப்படின்னு ஏதோ உணர்ச்சப்பட்டு சொல்ல, அப்படியே ஆகட்டும்னு சொல்லி கோமால கிடக்கிற பயல எழுப்புறதுக்காக கிளம்பிட்டாப்ல. அதே சமயம் இங்க வேற ஒரு போலீஸ் அந்த சிடி பிளேயருக்குள்ள இருந்த அந்த சிடியை கண்டுபிடிச்சிட்டாரு. ஏதோ ஒரு சிடி இருக்குன்னு சொன்னதும், வேணா அந்த சிடியை பார்க்காதீங்க அப்படின்னு இங்க இருந்து கத்துவான நம்ம ஹீரோ. அப்படி என்னடா அந்த வீடியோல இருக்கு, நாங்க பாப்போம்டாங்கறாரு போலீஸ்காரர். ஏதாவது பார்த்து பண்ணிடி அப்படின்னு பொண்டாட்டியை பார்த்து கேட்க, பொண்டாட்டியை பார்த்துட்டு ஆமா கண்டிப்பா அந்த வீடியோல இருக்கிறத பார்த்தே ஆகணும், போடுங்க பாத்துறலாம், நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏதோ ஒரு வெள்ளக்காரிய தூக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் சுத்தி திரியிறாரு, வெள்ளக்காரி கூட இந்த சிடியில இருக்கலாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல ஹீரோ பதறான். டேபிள கொண்டு வந்து போட்டாங்க. சிடியை ப்ளே பண்ண தயாராயிட்டாங்க. அதே சமயம் பொண்டாட்டியை கூப்பிட்டு, நான் உங்ககிட்ட போய் சொல்லிட்டேன், சிடி வீட்டுல சேஃபா இருக்குன்னு போய் சொல்லிட்டேன், உண்மையிலேயே அந்த சிடியும் சேர்ந்து அந்த பிளேயருக்குள்ள திருடு போயிடுச்சு, இப்போ அவங்க கையில கிடைச்சிருக்கிற சிடி நம்மளோட சிடின்னு சொன்னதும் இவ அப்பதான் ஐயோ அப்படின்னு பதறா. பொண்டாட்டி கிட்ட போய் சொன்னதுனால வந்தவன அந்த சிடியை எப்படியாவது காப்பாத்தணுன்றதுக்காகத்தான் நான் தெரு தெருவா அந்த வெள்ளக்காரியை தூக்கிட்டு அலைஞ்சதா எடுத்து சொல்லிக்கிட்டு இருப்பான். ஐயோ இதை ஏப்பா முன்னாடியே சொல்லணும்னு சொல்லிட்டு ரொம்ப பாசமா கண்ணத்தை பிடிச்சவங்க சிடியை தொலைக்கிற ரேஞ்சுக்கு என்னடா பண்ணேன்னு அடுத்து கழுத்தை பிடிப்பாங்க. நீ மட்டும் ஜெயிலுக்குள்ள இல்ல, என் கையாலேயே உன்னை நெரிச்சு கொண்டு போட்டுருவேங்கிறாங்க. இப்ப என்ன பண்ணணும்னு அவங்களுக்கு ஒன்னும் புரியல. அதுக்குள்ள சிடியை ஆன் பண்ணி விட்டுட்டாங்க. எல்லா பேரும் ரொம்ப ஆர்வமா சிடியை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த பக்கம் பார்த்தா புருஷன் பொண்டாட்டி, இந்த பக்கம் பார்த்தா வீடியோவை பார்த்துட்டு அவங்க புருஷன் பொண்டாட்டியா பாக்குறாங்க, மறுபடியும் வீடியோவை பாக்குறாங்க, மறுபடியும் புருஷன் பொண்டாட்டியா பாக்குறாங்க, மறுபடியும் வீடியோவை பாக்குறாங்க, மறுபடியும் புருஷன் பொண்டாட்டியா பாக்குறாங்க. நான் என்ன இளவ பார்த்த, இதெல்லாம் என்னது என்னது கடவுளே அட கடவுளேன்னு தாத்தா தலையில அடிச்சுக்கிறாரு. போது நிறுத்துங்க நிறுத்துங்கிறாரு தாத்தா. என்னம்மா என்னம்மா இதெல்லாம் அப்படின்னு கேக்குறாங்க. அப்புறம் தான் அவங்க பேசும்போது தெரியுது ஏதோ ஒரு சி கிரேடு மீசையெல்லாம் வச்சிருக்கிற ஒரு ஹிந்திக்காரரோட வீடியோ போல தெரியுது. இவங்க சிடி கிடையாது. அந்த திருடன் வேற ஏதோ சிடியை போட்டு பார்த்துட்டு இருக்கான் சாகிறதுக்கு முன்னாடி. நம்ம சிடி இல்ல நம்ம சிடி இல்லன்னு ரொம்ப சந்தோஷப்படுறாரு நம்ம ஹீரோ. நாம சேஃப்ங்கிறாரு. ஆனா நாம சேஃப்ங்கிற சிடி சேஃபா, சிடி எங்கன்னு கேட்டா தெரியலங்கிறான். அவளுக்கு கோவம் வருது, கூடவே அழுகையும் வருது. கோவமா அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. வீட்டுல தாத்தா ஒரு போர்டா மாட்டிட்டாரு, தயவு செய்து மறுபடியும் எங்க வீட்டில் திருட முயற்சிக்க வேண்டாம், மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம்னு போட்டிருக்காரு போல. சம்பந்திக்காரங்க இந்த கூத்தெல்லாம் நடக்கும்போது இங்க இல்ல, வெளியில போயிருந்தாங்க. இப்ப தான் வராங்க. வித்யா ஓ வித்யா அப்படின்னு தெருவுல இருந்தே சத்தம் போடுறாங்க. பேசாம வா, நான் உன்னை வீட்டுக்கு கூட்டு போறேங்கிறாங்க புள்ளையோட அப்பா அம்மா. ஆனா அம்மா காரியோ அதெல்லாம் ஒன்னும் அவசியம் இல்ல, சந்தேகத்தின் பேர்ல தான் பிடிச்சிருக்காங்க, கொலைகாரன்னு கன்ஃபார்ம் ஆனா வேணா நம்ம வீட்டுக்கு கூட்டு போலாம், அது வரைக்கும் வீடு அவ வீடு தான், அவ இங்கதான் இருக்கணுங்கிறாங்க அம்மா. என் புருஷன் ஒன்னும் கொலைகாரம் கிடையாது, இடத்த காலி பண்ணுங்கன்னு அவங்களே விரட்டி விட்டுட்டாங்க அப்பா அம்மாவை. இந்த பக்கம் பார்த்தா அந்த சாவிக்காரனை பிடிச்சு ஜெயில போடுறாங்க. அதுவும் நம்ம ஹீரோ இருக்கிற அதே செல்லுல. உள்ள நம்ம பையில பார்த்ததும் நீங்க என்ன இங்க அப்படின்னு கேக்குறாரு. டேய் தள்ளுங்கடான்னு பக்கத்துல வந்து உட்கார்றாரு. பாஷா பாயா கண்டுபிடிச்சிங்களான்னு கேட்டா, கண்டுபிடிச்சேன், ஆனா அதுக்குள்ள அவன் கோமா ஸ்டேஜ்ல கிடந்தாங்கன்னு எடுத்து சொல்றாரு. இந்த பக்கம் பார்த்தா உயரதிகாரிகள் எல்லாம் கூப்பிட்டு மீடியாக்காரங்க எல்லாம் கூப்பிட்டு ஒரு கொலைகாரனை பிடிச்சிருக்கிறதா நல்ல பேரு சம்பாதிக்கலாம்னு நினைக்கிறாரு. யாரு? அந்த சிரிப்பு போலீஸ். ஆமா கழுத்துல ஏகப்பட்ட சாவியை தொங்க விட்டுருக்கீங்க, இதெல்லாம் வெறும் ஷோ கேஸுக்கு தானா இல்ல நிஜத்திலேயே வேலை செய்யுமான்னு கேட்டா, இந்தியா கேட்டையே என்னால ஓபன் பண்ண முடியுங்கிறாப்ல. இந்தியா கேட்டே ஓபன் பண்ண வேணா இந்த செல்லோட கதவை உன்னால ஓபன் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்கிறார். கட் பண்ணா இப்போ ஒரு போலீஸ்காரர் தண்ணி குடிக்க வருவாப்ல. ஆனா அதுக்கு முன்னாடியே நம்ம சாவி கடைக்காரர் தண்ணி குடிச்சிட்டு இருப்பாரு. ஏன்டா உன்னை செல்லுக்குள்ள போட்டுட்டேன், நீ எப்பறம் வெளியில வந்தன்னு கேக்குறாரு. இந்த பக்கம் மீடியாக்காரங்க எப்படி பிடிச்சீங்க அப்படி இப்படின்னு கேட்க அவர் பல கதைகளை சொல்லிக்கிட்டு இருப்பார். ஒன்ஸ் நான் பிடிச்சிட்டோம்னா என் பிடியில இருந்து எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் தப்பிக்க முடியாதுன்னு சீனை போட்டுக்கிட்டு இருப்பார். ஆனா ஒரு துண்டு எடுத்து பொத்திட்டு அத்தனை பேரையும் தாண்டி நம்ம ஹீரோ அங்க இருந்து எஸ்கேப் ஆயிட்டான். ஆல்ரெடி ஏட்டு வந்து விக்கி ஆல்ரெடி எஸ்கேப் பண்ண சொன்னதும் போலீஸ்காரருக்கு ஒன்னும் புரியல. எப்படியா எஸ்கேப் பண்ணனு கேட்டா, உங்க இரும்பு கரத்துல இருந்து தப்பிக்க முடியாதுன்னு சொன்னீங்கல்ல, அப்பதான் எஸ்கேப் பண்ணதா அவருன்னு சொல்லுவார். நீ என்னடா பிடிக்கிட்டு இருந்தேன்னு ஏட்டையாவை கேட்க, நான் உங்களுக்கு மருந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேங்கிறாரு. எல்லாரும் முன்னாடி இப்போ நம்ம போலீஸுக்கு ஒரே அவமானமா போயிடுது. சீக்கிரம் அந்த பையல கண்டுபிடி, இல்ல எல்லா பெரிய சஸ்பெண்ட் மிரட்டுறார். ஹீரோவோட வீட்டுக்கு தான் வந்து சேர்றாங்க. அவன் இங்க தான் வந்திருப்பான்ட்டு. அதே சமயம் ஹீரோவோட தம்பி சக்தி சக்தி சக்திமான் அப்படின்னு ஒரு துண்டை கட்டிட்டு விளையாண்டுட்டு இருக்கிறான். வீட்டுக்குள்ள போய் தேடுங்கிறாப்ல. உள்ள வந்து தேடி பார்த்துட்டு ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு மறுபடியும் டீம் கிளம்பிடுச்சு. வீட்டோட மொட்டை மாடியில அழுதுகிட்டே இருக்கிறா பொண்டாட்டி. ஹீரோ வரா சோகமா. நான் தான் எவ்வளவோ சொன்னேன்னு நீங்க கேட்கலையே, சிடி தொலைஞ்சா பரவாயில்ல, மறுபடியும் இன்னொரு சிடி போடுவோமா அப்படின்னு கேட்டு அவனையும் அள வச்சு இந்த அம்மாவும் அழுதுகிட்டு இருக்குது. இந்த மாதிரி நடக்க நான் எதிர்பார்க்கல, என்ன மன்னிச்சிருன்னு மன்னிப்பு கேட்கறான், மனசார மன்னிப்பு கேட்கறான். நம்ம ஹீரோ நிறைய பொண்ணுங்களுக்கு மருதாணி போட்டு விட்டுட்டு இருக்கான். அந்த மாதிரி மருதாணி போடும் போதெல்லாம்
நிறைய டிப்ஸ் கொடுப்பானா பொண்ணுங்களுக்கு. கல்யாணத்துக்கு பிறகு கரெக்டா இருக்கணும், வைக்கணும், அதுக்கப்புறம் விவாகரத்து அந்த ரேஞ்சுக்கெல்லாம் போக கூடாது அப்படி இப்படின்னு அட்வைஸ் பண்ணிருப்பான். ஆனா நானே தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு கண்ணீர் விட்டு அழுகிறான். இவளோ பொண்ணோட மானம் தான் முக்கியம், மானத்துக்கு மேல உசுறு ஒண்ணு முக்கியம் இல்ல, என் கண்ணு முன்னாடி நிக்காத, இங்க இருந்து போயிடு அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறான். அவனோ விடாம மன்னிப்பு கேட்கிறான். வேணா என்ன அடிச்சுக்கோங்கிறான். உன்னை மட்டும் என்னால விலகி இருக்கவே முடியாதுங்கிறான். ஆனா அவளோ விடியனன்னு விரட்டி விடுறா. எங்க வேணாலும் நீ விருப்பப்படுற இடத்துக்கு போ, என்ன விட்டுரு அப்படின்னு ஒரு கும்பிட போடுறா. இவனுக்கு மனசே கேட்கல. போலீஸ் எப்ப வேணாலும் இவனை வேற தேடி வரலாம், இங்க இருந்து போயிடுன்னு வேற திட்டா. அதனால ராத்திரி தாத்தாவோட கால்ல அவர் தூங்கிட்டு இருக்கிற மனுஷங்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் தம்பியையும் தான் மனைவியையும் கடைசியா ஒரு தடவை பார்த்துட்டு அப்படியே அங்க இருந்து விலகி போறான். சரி ஊரை விட்டு தான் போறான்னு பார்த்தா உலகத்தை விட்டே போகலான்னு முடிவு பண்ணி ஓடிக்கிட்டு இருக்கிற ட்ரெயின்ல போய் விழ பாக்குறாங்க. நல்ல வேலை இவனை சந்தேகப்பட்டு ஃபாலோ பண்ண அந்த பொண்டாட்டி வந்துதான் அவனை லாஸ்ட் மினிட்ல காப்பாத்தி பயங்கரமா திட்டுறாங்க. உன் குடும்பத்தை பத்தி நினைச்சு பாத்தியா, என்ன பத்தி நினைச்சு பாத்தியா அப்படின்னு. வீடியோ எடுக்கணுங்கிறது உன்னோட டிசிஷன் மட்டும் இல்ல, கூடவே நானும் சரின்னு கடைசியில சொன்னேன் தானே, எனக்கு இந்த எண்ணம் இல்லையா, சேர்ந்து செத்தா சரியா போயிடுமா, இது சொல்யூஷன் இல்ல அப்படின்னு ஓரளவு தெம்புட்றா. நல்ல வேலை கரெக்டா வந்த, இல்லனா பாடி துண்டாயி நான் செத்து போயிருப்பேன்னு வருத்தப்படுறான். விலகி போனவ இப்போ விலகவே மாட்டேன்னு கட்டிப்பிடிச்சிட்டு இருக்கா. இந்த பிரச்சனையை நாம ரெண்டு பேரும் சேர்ந்தே சால்வ் பண்ணுவோம்னு அவ சொல்றா. அந்த திருட நம்ம பிளேயரை தூக்கும் போது அதுக்குள்ள சிடி பிளேயருக்குள்ள நம்ம சிடி இருந்தது. இப்போ பிளேயர் கிடைச்சிருச்சு, ஆனா நம்ம சிடி எங்கன்னு ரெண்டு பேரும் குழம்பிட்டு இருக்காங்க. அதே சமயம் அந்த திருடன் எப்படி கோமா ஸ்டேஜுக்கு போனாங்கறத நமக்கு காட்டுறாங்க. கோமால கடந்தவர் முழிச்சிட்டாரு. நிஜத்துல என்ன நடந்திருக்குன்னா, யாரோ ஒரு அம்மா கிட்ட வட்டிக்கு கடன் வாங்கி இவன் ஜோரா செலவு பண்ணிட்டு இருக்கான், காசை திரும்ப கொடுக்கல. அதனாலதான் ஆட்களை கூட்டி வந்து அடிச்சு தள்ளுறாங்க. இவனோட பேக்கை செக் பண்ணும்போது உள்ள ஒரு சிடி கிடக்கும். அந்த சிடி அவங்க செக் பண்ணி கையில எடுக்கிறாங்க. அதே சமயம் ஒரு அடியாளு அவர் அடிச்சு பின்னாடி தள்ளினதுல கட்டில்ல இருக்கிற அந்த மர தூண் இருக்குல்ல, அதுல போய் பின்னந்தல இடிச்சு அப்படியே கோமா ஸ்டேஜுக்கு போயிடுறாரு திருடன். இந்த சிடிக்குள்ள அப்படி என்னடா இருக்கு அப்படின்னு கேட்க பதில் சொல்றதுக்குள்ள கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டார். ஐயோ செத்துட்டானான்னு அந்த அம்மா பயப்படும். ஐயோ பாவிகளா கொன்னுட்டீங்களே, கிளம்புங்கடா இங்க இருந்துன்னு எல்லா பேரும் ஓடி போயிட்டாங்க. இதுதான் நடந்தது. கோமால இருந்து தப்பிச்சாச்சு. அவரு ஹாஸ்பிட்டல்ல இருந்து எஸ்கேப் ஆகலாம்னு பாக்குறாரு. அதே சமயம் அந்த அம்மா வெளியில ஊருக்கு உபதேசம் பண்ணுது. யோகா தெரியும் போல, எல்லா பேருக்கும் எப்படி கோவப்படாம டென்ஷன் ஆகாம கோவத்தை கட்டுப்படுத்தும் யோக கலையை நான் உங்களுக்கு சொல்லி தருகிறேன்னு சொல்லி மைக்ல யோகா சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அதே சமயம் ஒரு போன் கால் வரும். சார் இன்னும் போன் அட்டெண்ட் பண்றாங்க. பார்த்தா ஒரு அடியாளு ஹாஸ்பிட்டல்ல இருந்து பாஷா கோமால இருந்து எஸ்கேப் ஆகி ஹாஸ்பிட்டல்ல இருந்து எஸ்கேப் ஆயிட்டான். போலீஸ் கிட்ட போய் நம்மளை பத்தி சொல்லிட்டா என்ன ஆகுறது அப்படின்னு ஒருத்தன் பயமுறுத்துறான். அப்ப வரைக்கும் கோவப்படல அவ. இங்க கூட இருக்கிற வேற ஒரு அடியாளு தெரியும்ல பாஷா பாய் எஸ்கேப் ஆயிட்டாரு, போலீஸ் கிட்ட நம்மளை பத்தி போட்டு கொடுத்துட்டா என்ன ஆகும்னா அதே டயலாக வேற ஒருத்தன் கேட்பான். இப்ப என்ன பண்றதுன்னு கேட்டா அவனை கொன்னுடலாங்கிறாப்ல அந்த அம்மா அசால்ட்டா பேசும். கூடவே ஒரு சிடி கண்டுபிடிச்சோம்ல, அந்த சிடி கிடைச்ச அந்த அட்ரஸுக்கு போனை போட்டு அவங்க கூடயே ஒரு டீல போடுங்கிறாப்ல அந்த அக்கா சொல்லிடுச்சு. அந்த அம்மா நான் சொல்றத கவனமா கேளுங்க, உங்களோட வீடியோ எனக்கு கிடைச்சிருச்சு, அந்த வீடியோ சிடி உங்களுக்கு வேணும்னா உடனே 2 லட்சம் ரூபாய் வேணும்னு அடியால ஒருத்தன் போன் பண்ணுவான். இன்னைக்கு மிட் நைட்ல சுடுகாட்டுல கொண்டு வந்து கொடுக்க சொல்றாங்க. அதை கேட்டது இவருக்கு நெஞ்சு வலி வர்றாப்ல ஃபீல் ஆகுது. ஹலோ ஹலோன்னு கத்துறாரு. பெரியவருக்கு என்ன நினைப்புனா நம்மள எவனாவது வீடியோ எடுத்துட்டானா, நாம அப்படி ஒண்ணும் தப்பு பண்ணலையேன்னு யோசிக்கிறார். பார்த்தா அன்னைக்கு ஒரு நாள் நம்ம ஹீரோ திருடன் கத்திட்டு போகும்போது கொசுவலையோட போய் கீழே படுத்து கிடந்த அந்த வேலைக்காரமா மேல விழுந்திருப்பார்ல, அதை எவனோ வீடியோ எடுத்துட்டான் போல. போச்சு என் மானம், போச்சு என் மரியாதை, போச்சு 2 லட்சம் ரூபாய் கேக்குறாங்களே, இப்ப நான் என்ன பண்ணட்டும், முழு படத்தை ரிலீஸ் பண்ணிட்டாங்களா அப்படின்னு பதறாரு. ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஒரு அடியால் தான் போன் பண்ணி சொல்லியிருப்பான். யோகா பண்ணிக்கிட்டு இருந்த இடத்துல இருந்த வேற ஒரு அடியாலு சரி போன் பண்ணி சொல்லுவோம் அப்பதான் பணத்தை ரெடி பண்ணுவாங்கன்னு அவன் வேற இந்த பக்கத்துல கால் பண்றான். ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது, நான் சொல்றத அப்படியே கேட்கணுங்கிறதுனால ஆப்போசிட்ல இருக்கிறவங்க ஒரு வார்த்தை கூட பேசாம அப்படியே கேட்கறாங்க. என்ன பிரச்சனை, கால் அட்டன் பண்றது 2 பேர், அங்க 2 லைன்ல நின்றது இருக்குது. ஒண்ணுல அக்கா, ஒண்ணுல ஒய்ஃப். உன்னோட டட்டி வீடியோ எங்க கிட்ட இருக்குது, ரெடி பண்ணி வச்சுட்டோம். அந்த வீடியோ சிடி உங்களுக்கு வேணும்னா 2 லட்சம் ரூபாய் எடுத்துக்கிட்டு சுடுகாட்டுக்கு இன்னைக்கு ராத்திரி மிட் நைட் வரணும் அப்படிங்கறாப்ல சொல்லிட்டு வச்சிட்டான். ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி வருத்தமா இருக்குது, என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த வீடியோ சிடிய பத்தி புருஷனும் பொண்டாட்டியும் பேசிட்டு இருக்கிறதா அறகுறையா இந்த பக்கம் தாத்தா கேட்டுட்டு ஐயோ ஏன் வீடியோ பத்தி தான் அவங்க பேசிட்டு இருக்காங்களா, அவங்களுக்கு எப்படி இது தெரியுங்கிறாப்ல குழம்பிட்டு இருக்காரு. எங்க போய் நாம 2 லட்சத்தை ரெடி பண்றதுன்னு அவங்க புலம்புறாங்க. அவ்வளவு பெரிய பணத்தை என் வாழ்க்கையில இதுவரை நான் சேர்த்து வச்சு பார்த்ததே இல்லைங்கிறா நம்ம ஹீரோ. இந்த காலத்துல எல்லாம் கிட்னியை வித்தா காசு தேருன்னு சொல்லுவாங்க, கிட்னியை வித்தா எவ்வளவு கிடைக்கும்னு அப்ராணியா கேட்கிறான். உன் குடும்பத்துல இருக்கிற மொத்த பேரோட கிட்னியை வித்தா கூட 50,000 தேராதுங்கிறா இவ. இதையெல்லாம் பார்த்த கேட்ட நம்ம தாத்தாவுக்கு ஒரு மாதிரி சென்டிமெண்ட் ஆகி போச்சு. என் மானத்தை காப்பாத்துறதுக்காக என் பேரை அவனோட கிட்னியவே விக்கிறதுக்கு தயாராகி விட்டானே அப்படின்னு ரொம்ப சென்டிமெண்ட் ஆயிரார். எக்காரணத்தை கொண்டு இது மத்தவங்களுக்கு தெரியக்கூடாது, நம் குடும்பத்தோட மானம் இதுல கலந்துருக்குன்னு வேற சொல்றான். எவ்வளவு நல்ல பசங்களா இருக்காங்க, ஓபன் மைண்டட் பசங்களா இருக்காங்க, எவ்வளவு மெச்சூரா இதை ஹேண்டில் பண்றாங்க, ஏதோ அவங்க வீடியோங்கிற ரேஞ்சுக்கு எவ்வளவு பொறுப்பா அவங்க பேசுறாங்க. இந்த மாதிரி பேரனும் மருமகளும் கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். பரவாயில்ல விடு, பணம் இல்லனா என்ன, வட்டிக்காவது
எப்படியாவது வாங்கி நம் குடும்ப மானத்தை காப்பாத்தணும்னு முடிவு பண்ணிட்டார். இந்த பக்கம் பார்த்தா அக்காகாரி நம்ம சிரிப்பு போலீஸுக்கு போன போட்டு நான் தான் சந்திரா பேசுறேன்னு ஆரம்பிக்கிறா. பேசிட்டே ஃப்ளோல தெரியாதமா டேபிள் மேல உட்கார போக சரட்டுன்றோம். ஏன்னா அவருக்கு பைல்ஸ் பிரச்சனை இருக்குது. என்ன சத்தம், உங்க ஹார்ட்ல இருந்து சத்தம் கேக்குதா அப்படின்னு அவ கேக்குறா. அதெல்லாம் இருக்கட்டும், எதுக்கு கால் பண்ணேன்னு விசாரிக்கிறாரு. உங்ககிட்ட ஒரு 2 லட்ச ரூபாய் பணம் இருக்கும் அப்படின்னு விசாரிக்கிறா. உடனே அந்த சிரிப்பு போலீஸ் பக்கத்துல இருக்கிற ஏட்டையா கிட்ட, ஏட்டையா உங்ககிட்ட 4 லட்ச ரூபாய் பணம் இருக்கும் அப்படின்னு கேக்குறாரு. ஆக்சுவலா இந்த பக்கத்துல அந்த அம்மா கேட்டது 2 லட்சம் தான். ஆனா இவர் விவரமா கூட 2 லட்சம் வச்சு 4 லட்சம் கிடைக்குமான்னு கேட்க, சார் 4 லட்சம் இல்ல சார், ஒரு 2 லட்சம் வேணா இருக்கு அப்படிங்கிறாப்ல. அது போதும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னால அரேஞ்ச் பண்ண முடியுங்கிறாரு. இவ்வளவு பணம் எதுக்குன்னு கேட்டா அதெல்லாம் கேட்கப்படாது, தேவைங்கிறா. இன்னைக்கு ராத்திரி 11:30 மணி அளவுல நான் சொல்ற இடத்துக்கு வந்துருங்கன்னு கூப்பிடுறா. உங்களை பாக்குறதுக்கு நானும் வருவேன்னு சொன்னதும் அப்ப 11 மணிக்கே நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. இந்த அம்மா இவங்க வீடியோ ஏதோ ரிலீஸ் ஆயிடுச்சோன்னு நினைச்சுக்கிட்டு பணத்தை ரெடி பண்றாங்களோ இருக்கலாம். இந்த பக்கம் 2 லட்ச ரூபாய் பணம் யார்கிட்ட இருக்குன்னு யோசிக்கும் போது நம்ம ஹீரோயினோட அப்பா கிட்ட தான் இருக்கும்ட்டு ஹீரோயினோட வீட்டுக்கே, அதுவும் யாரு புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் சேர்ந்து திருடுறதுக்கு வராங்க. இந்த உலகத்திலேயே மாமனார் வீட்டுல கொள்ளையடிக்கிறதுக்கு அதுவும் மனைவியோட வர்ற ஒரே ஆளு நான் மட்டும் தான்ங்கிறாப்ல. அதெல்லாம் ஒண்ணும் தப்பு இல்ல, கிருஷ்ண பகவானே திடீர் இருக்கிறார் தெரியுமா அப்படின்னு வா அவ. ஏய் அவர் திருநது வெண்ணைய, கேஷ இல்ல, பணத்தை இல்ல அப்படிங்கிற இவ நம்ம ஹீரோ சொல்றான். ஆனா அதுக்குள்ள ஹீரோயினோட அப்பா அம்மா அங்க வந்துடுறாங்க. பார்த்தா அப்பாவை அம்மாவே தூக்கிட்டு வராங்க. தூக்கிட்டு வந்து கட்டில வீசுறாங்க. அவங்க செம வைப்ல இருக்காங்க. முத்தா கொடுக்க பக்கத்துல வந்தா அவங்க போட்ட அந்த வெத்தலை புகையில அதோட ஸ்மெல் அவருக்கு ஆகலையா, வராதங்கிறாரு. இன்னைக்கு நான் உன்னை விட மாட்டேயா, இன்னைக்கு ஒரு வழி பண்ண போறையான்னு மானு புலி மேல பாயுது. அதே சமயம் இவங்க சேஃப திருடிட்டாங்க. சேஃப ஓபன் பண்ணிட்டாங்க. 2 லட்ச ரூபாய்க்கு மேல எதையும் எடுக்க கூடாது அப்படின்னு கட்டன் ரைட்டா சொல்லிடுறாங்க நம்ம ஹீரோயின். சரி பணக்கட்டை எடுக்கலாம்னு பார்த்தா உள்ள வெறும் பான்பிராக்கு பைகளா தான் வருது. உள்ள ஃபுல்லா வெறும் போயில பான்பிராக்கு, அந்த அம்மா வாயில போடும்ல வெத்தலை, இந்த மாதிரி ஐட்டங்கள் தான் இருக்குது. பணம் இல்ல. அங்க இருந்து நைஸா அவங்க வந்துடுறாங்க. அடுத்து என்ன பண்ணணும்னு தெரியாம குழம்பிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம தாத்தா கையில பணத்தோட வந்து இந்தா தம்பி 2 லட்சம் நானே அரேஞ்ச் பண்ணிட்டேன் அப்படிங்கிறாப்ல. உங்களுக்கு எப்படி தெரியும் கேட்டா எனக்கு தெரியாம வேற யாருக்கு தெரியும், தப்பு நடந்தது நடந்து போச்சு. ஆனா நடந்ததை யாராவது மாத்த முடியுமா, இந்தா அப்படின்னு பணத்தை கொடுக்குறாரு சோகமா. இவ்வளவு பணம் எப்படிங்க கிடைச்சுன்னு கேட்டா இதுல நிறைய பணம் நம்ம வேலைக்காரிக்கு சேர வேண்டிய பணம், அப்புறம் மீதி ஏன் பணம் அப்படிங்கிறாப்ல. வேலைக்காரியோட பணம் எவ்வளவு, இதுல உங்க பணம் எவ்வளவு இருக்குன்னு கேட்டா வேலைக்காரம்மாவோட பணம் 1,90,000 இருக்குதா, இவரோட பணம் வெறும் 10,000 தான் இருக்கு போல. போங்க பணத்தை எடுத்துட்டு போங்க, கொடுத்துட்டு சிடி எடுத்துட்டு வாங்க அப்படிங்கிறாரு. ஆனா அவரோட சிடி நினைக்கிறாரு, இவங்க இவங்களோட சிடி நினைக்கிறாங்க. இந்த பக்கம் சில பேரு இந்த வெட்டுக்காரனை திருடனை கடவுள்கிட்ட அமிச்சிடலாமேன்னு முடிவு பண்ணிட்டு இருக்காங்க. பயந்து இவர் ஒளியிற இடம் ஒரு பிணார, நிறைய டெட் பாடிஸ் அங்க கிடக்குது. கால்ல அந்த டெட் பாடியோட பேர் என்னங்கிறது எழுதப்பட்டிருக்கிறது. அதே சமயம் இந்த பக்கம் பார்த்தா ஒருத்தர் அந்த சிடியை எப்படியாவது புதைச்சாகணும், அவன் முகத்தையே பாக்குறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லைங்கிறாரு. அம்மா பீடி எங்க அப்படின்னு கேக்குறாப்ல. பீடி இல்லையே அப்படிங்கிறான் ஒருத்தன். ஏய் பீடினா சிகரெட்டை கேட்கலையா, என் புள்ள பேரு பீடி, என்னோட இன்னொரு பையனோட பேரு பீடிங்கிறாரு. பிரைன் டிசோசா, ஷார்ட்டா பீடின்னு கூப்பிடுவார் போல. உள்ள டெட் பாடியா கிடக்கிறது கிறிஸ்டியானோ டிசோசா, சிடி ஷார்ட்டா சிடின்னு கூப்பிடுவார் போல. அடங்கொன்னியா மூஞ்சிய பார்க்க விரும்பல, புதைச்சிரணும்னு இவரு சொல்லிக்கிட்டு இருக்கிறது தாம் புள்ளையான கிறிஸ்டினா டிசோசா, அவரோட பாடியை அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஷார்ட்டா சிடின்னு சொல்றாரு. நாம தான் சிடின்னதும் வேற ஏதோ சிடின்னு தப்பா நினைச்சிட்டோம். அதே சமயம் பீடி சரக்கடிச்சிட்டு அந்த பக்கத்துல வருவாப்ல. ஹாஸ்பிட்டலுக்கு கூட சரக்கடிச்சிட்டு வர்றது நம்ம பீடி மட்டும் தான் ஏங்குறாரு. எதுக்கு நின்னுட்டு இருக்கிற, போய் நம்ம சிடி எடுத்துட்டு வா போ அப்படிங்கிறாப்ல. செம போதையில பீடி சிடி எடுக்கிறதுக்காக உள்ள வருது. அதே சமயம் டெட் பாடி மாதிரி நம்ம பயப்படுத்து கிடக்குறான். சிடி என் அண்ணா அப்படின்னு கத்திட்டு இருக்கிறான். இவன் பார்த்தா சிடியோட டெட் பாடியை தூக்கி போட்டு அங்கதான் நம்ம திருடன் படுத்து கிடக்குறான். கால்ல சிடியோட டேக் எடுத்து மாட்டிட்டான். கிறிஸ்டினா டிசோசா சிடின்னு எழுதி இருக்குது. இங்க இருக்கு பாவம் சிடி அப்படிங்கிறா ஒருத்தன். சரி பார்த்து பாடியை தூக்குவோன்னு முடிவு பண்ணிட்டாங்க. இறந்து போன தான் புள்ளையோட மூஞ்சியை பார்க்க விருப்பம் இல்லைங்கிறதுனால மூஞ்சியை யாரும் பார்க்க தயாரா இல்ல. புக்காட போட்டு அப்படியே அந்த பக்கத்துல தூக்குறேன் இந்த பக்கத்துல தூக்குறேன்னு மாத்தி 2 பக்கம் இழுத்து நங்கு அங்க இருக்கிற கம்பியில மோதி மயங்கி போயிடுறாரு உள்ள இருக்கிற நம்ம திருடர். 11 மணிக்கு பணத்தோட அக்காக்காக வெயிட்டிங் போலீஸ். அக்காவும் வராங்க. இவரு வீட்டுல இருக்கிற தட்டுமுட்டு சாமான் உட்பட எல்லாத்தையும் ஏத்தி ஒரு வண்டியில தயாரா இருக்கிறார். எதுக்கு, ஊரை விட்டு ஓடி போறதுக்கு. எதுக்கு இந்த மாதிரி இவ்வளவு ஐட்டத்தோட ரெடியா இருக்கிறீங்கன்னு கேட்டா என்கிட்ட போன் பண்ணி பணத்தை ரெடி பண்ணு சொன்னதுமே நான் புரிஞ்சுக்கிட்டேன். நாம ஊரை விட்டு ஓடி போத்தானே போறோம், இன்னைக்கு ராத்திரியே இந்த ஏரியாவோட எல்லையை தாண்டிடுவோம், வா போலான்னு கூப்பிடுறாப்ல. அடச்சி நான் ஏன் உங்கூட ஓட போறேன் அப்படின்னு அந்த அம்மா கேக்குது. ஆமா ஒரு அழகான பையன் கிட்ட 2 லட்ச ரூபாய் பணத்தை ரெடி பண்ணு, ராத்திரி ஒரு 11 மணிக்கு வரேன்னு சொன்னா என்ன அர்த்தம், அவன் கூட ஓடி போறாதானே அர்த்தம் அப்படின்னு அவன் சொன்னா எது அழகான பையனா, முன்ன பண்ண உன் மூஞ்சிய கண்ணாடியில பாத்துருக்கியா என்னன்னு விட்டு சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க, அவமானப்படுத்துறாங்க. அப்ப இந்த 2 லட்சத்தை வேற பொம்பளை கிட்ட கொடுத்துட்டோமா அப்படின்னு கேட்டதான் இந்த மாதிரி வேற பொம்பளைங்க பேசுவாங்க. ஆனா நான் உங்ககிட்ட பேசுவேனா அப்படின்னு இவர மாதிரியே பிளேட்டா மாத்தி போடுறா அவ. கண்டிப்பா நாம ஓடி போவோம், ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு இருக்கிற ஒரு பிரச்சனையை சரி பண்ணணுங்கிறாங்க. என்ன எவனோ தப்பா வீடியோ எடுத்து வச்சிருக்கான், அந்த வீடியோவை கொடுக்கணும்னா அந்த சிடியை கொடுக்கணும்னா 2
லட்சம் ரூபாய் வேணும்னு என்கிட்ட கேட்டாங்க. பணம் இல்லாத உங்ககிட்ட உதவி கேட்டதா சொல்றா. அங்கதான் அந்த போலீஸ்காரர் கேக்குறாப்ல, ஆமா உன்னை எப்படி வீடியோ எடுக்க முடியும் அப்படின்னு கேட்க, இந்த பக்கம் ஏட்டையா ஒரு தடவை ஓடி போனா பரவாயில்ல, பல தடவை ஓடி போயிருக்கா, என்ன நடந்துச்சோ ஏது நடந்துச்சோ யாருக்கு தெரியுங்கிறாப்ல. என்னப்பா இப்படி சொல்றேன் அப்படின்னு நம்ம சிரிப்பு போலீஸ் கேப்பாப்ல. ஓடி போயிருக்கிற நிஜம்தான், ஆனா ஒண்ணுமே நடக்கல என்ன நம்புங்க. நான் முதல் தடவை ஓடி போனது புஷ்பா கூட ஒண்ணும் நடக்கல, அடுத்த தடவை ஓடி போனது ராஜு கூட அப்பயும் ஒண்ணும் நடக்கல, அப்புறம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க, அதான் எத்தனை தடவை ஓடி போனாலும் ஒண்ணும் நடக்கல இல்ல, அப்புறம் ஏன் மாராத்தான் போட்டின் மாதிரி விடாது போய்கிட்டே இருக்கிற, என்ன டெஸ்ட் பண்றியாக்குன்னு கேக்குறாரு அவரு. என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க, நான் கலங்கமற்றவள் அப்படிங்கிற. சரி விடு, பணத்தோட எங்க வர சொன்னாவன் அப்படின்னு விசாரிக்கிறார். சுடுகாட்டுக்கு தான், வேற எங்க. அதுக்குள்ள இங்க பணத்தோட இந்த ஜோடி சுடுகாட்டுக்கு வந்துருச்சு. கேட்ட திறந்து உள்ள வந்தாச்சு. பின்னாடி அந்த ரவுடிஸ் குரூப் வருது. அந்த அம்மா வரமா, நீங்க 2 பேரும் உள்ள போங்க, எவனாவது ஒருத்தன் உயிரோட பணத்தோட வந்தா சந்தோஷங்கிறாங்க. நாங்கெல்லாம் பச்சா குழந்தைங்க, எங்களால இவ்வளவு பெரிய டீல பண்ண முடியுமா அப்படின்னு ஒருத்தன் டவுட் கேட்பான். எந்த குழந்தைகிடா நெஞ்சில முடிமுளைச்சிருக்குது, போங்கடா உள்ள அப்படின்னு அந்த அம்மா சத்தம் போட்டு அனுப்புறாங்க. சரி சமாளிக்கிறோம் சொல்லிட்டு இவங்க உள்ள வராங்க. இவங்களுக்கு சுடுகாடுனா பயம் போல, இதுல வேற வவ்வாலெல்லாம் சுத்த ஆரம்பிக்க இன்னும் பயப்படுறாங்க. சுடுகாட்டுக்குள்ளேயே அதனாலதான் வரல போல. வவ்வால்களோட தொல்லை அதிகமா இருந்ததுனால பயந்துகிட்டு இந்த அம்மா உள்ள போயிடுது. அதே சமயம் பின்னாடி டெட் பாடியோட சில பேர் வராங்க. சோ இவங்க 3 பேர் ஒரு தூணுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அந்த கூட்டத்தோட நாமளும் கலந்துருவோம்னு சொல்லி கூட்டத்தோட கூட்டமா கலந்துட்டாங்க. இந்த ஜோடியை பார்த்துட்டு பக்கத்துல வர்றாங்க. பணம் ரெடியான்னு விசாரிக்கிறாங்க. சிடி எங்கன்னு முத நம்ம ஹீரோ கேக்குறான். என் அடியாளு கிட்ட இருக்குன்னு இவ காட்டுவா. பணத்தை கொடுக்க போனா அந்த சிடி தான் எங்க சிடிங்கிறத எப்படி நான் நம்புறது அப்படின்னு கெத்தா கேக்குறாப்ல. அதுக்குள்ள அந்த டெட் பாடி யாரோடதுன்னு நினைக்கிறீங்க? அதான் அண்ணங்காரன் சிடி செத்துட்டதா பீடி தூக்கிட்டு வருதுல, அந்த பீடி சரக்கு அடிச்சுட்டு அங்கதான் இருக்கிறாப்ல. இவங்க கையில இருந்த சிடியை தெரியாதனமா தட்டி விட, சிடி ஏற்கனவே அங்க இருக்கிற சவப்பட்டி மேல விழுந்துருது, குழிக்குள்ள விழுந்துருது. இந்த பக்கம் அந்த அம்மா முதுகுல 2 மச்சம் இருக்கும், அப்புறம் தொடையில ஒரு மச்சம் இருக்கும், அப்புறம் அப்படின்னு எல்லாத்தையும் புட்டு புட்டு வைக்குது. போதும் 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 போதும், நீங்க வீடியோ பாத்துட்டீங்கன்னு நம்புறேன், நான் புரிஞ்சுக்கிறேங்கிறான். பணத்தை கொடுக்கும்போது இவ வேற ஏதாவது டூப்ளிகேட் காப்பி போட்டிருந்தா அப்படின்னு ஹீரோயின் டவுட் கேட்பாங்க. நீ என் தங்கச்சி மாதிரி அப்படியெல்லாம் நான் பண்ணுவேனா அப்படின்னு கேட்க, அப்ப நான் உங்களுக்கு குழந்தை மாதிரி, எனக்காக பார்த்து ஏதாவது டிஸ்கவுண்ட் பண்ண கூடாதான்னு கொஞ்சி கொஞ்சி கேட்கிறேன். அட போங்கடான்னு கிளம்ப போக இருங்கன்னு சொல்லிவிட்டு பணத்தை கொடுக்குறாங்க. பணத்தை அந்த அம்மா வாங்கிடுச்சு. ஆனா செக் பண்ணி பார்த்தா உள்ள சில்லற சத்தம் தான் கேக்குது. இல்லடான்னு பார்த்தா நிறைய காயினா கிடக்குது உள்ள. இந்த அம்மா காயினா பிடிக்காதான், நோட்டா கொண்டு வர வேண்டியதானு கேக்குறாங்க. அதே சமயம் இந்த பக்கம் பார்த்தா போலீஸ்காரரோட அக்கா வந்து நிக்கிறா. என் அடியாட்களை வந்துட்டாங்க அப்படின்னு அந்த அம்மா அறிமுகப்படுத்தி வைக்குது. என்ன வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, காசு வாங்கியாச்சு, சீடியை கொடுங்கன்னு அந்த அம்மா சொல்லும். இல்ல தப்பு நடந்து போச்சுன்னு பணத்தை திரும்ப அந்த ஜோடிக்கிட்டே திரும்ப வாங்கி கொடுக்குறாங்க. என்னடா ஆச்சுன்னு கேட்டா, தெரியாதனமா அந்த குழிக்குள்ள சீடி விழுந்துருச்சு, இப்போ அந்த சீடியை புதைக்க போறாங்க அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க. அதே சமயம் அந்த பக்கம் பாதிரியார், இப்ப நம்ம சீடியை நாம புதைக்கலாம் அப்படிங்கிறாரு. அவர் சொல்ற சீடி கிறிஸ்டியன் டிசோசா. ஆனா இவங்க ஐயோ அப்படின்னு கத்திக்கிட்டு ஓடியாரானுங்க. சீடி எங்கன்னு பதறுவாங்க. நம்ம பீடி சீடி குழிக்குள்ள தான் கிடக்குது அப்படிங்கிறாப்ல. இல்ல அப்பங்காரர் அவரு, சீடி நேரா கடவுள் கிட்ட போக போகுது அப்படிங்கிறாப்ல. எங்க சீடியை கடவுள் பார்த்து என்ன பண்ண போறார்? இல்லங்க வேண்டாங்க அந்த விபரீத முடிவுங்கிறாரு நம்ம ஹீரோ. சீக்கிரம் வேலையை முடிங்க, நான் சர்ச்சுக்கு போகணுங்கிறாரு பாதிரியார் வேற. நீங்க வகாண்டாக்கு போறதா இருந்தா கூட சொல்லுங்க, நான் கூட்டு போறேன், ஆனா அதுக்கு முன்னாடி சீடியை நான் எடுத்தாகணுங்கிறாரு நம்ம ஹீரோ. சீடி எடுக்க விட மாட்டேங்கிறான் பீடி. மூடுங்கடா சவப்பட்டியாங்கிறான், குளிய மூடுங்கடாங்கிறான், கூடாதுங்கிறாங்க இவங்க, மூடுங்கிறாங்க மூடாதங்கிறாங்க, மூடுங்கிறாங்க மூடாதங்கிறாங்க. இந்த சவப்பெட்டிக்கு ஆணி அடிப்பார்ல, அவர் ஆல்ரெடி போதையில இருக்கிறார். இவங்க மாத்தி மாத்தி பேசுனதுல காண்டாயி ஆணி எடுத்து ஓங்கி ஒரு அடி. நல்ல வேலை உள்ள படுத்து கிடக்கிற திருடனோட கண்ணுக்கு பக்கத்துல வந்து நிக்குது. ஆனா திருதுப்புட சவப்பட்டி உள்ள இருந்து அப்படியே குலுங்க ஆரம்பிக்கும். அதையெல்லாம் பார்த்து அத்தனை பேரும் பதறாங்க. கிடுகிட்டு சவப்பட்டி உதறது. அடுத்து உடச்சுக்கிட்டு நம்ம பையன் வெளிவாரா. அப்படி உடச்சுக்கிட்டு வெளியில வரும்போது மேல இருந்து அந்த சீடி அப்படியே பறக்க ஆரம்பிக்குது. பறந்து போய் மரத்துல ஒரு கூண்டுல போய் விழுந்துருது. எல்லா பேரும் பேய் பேய்ன்னு சொல்லி பயந்து ஓடுறாங்க. கூடவே உள்ள இருந்து நம்ம திருடனும் பயந்து ஓடுறான். சீடி விழுந்த அந்த மரத்துல ரொம்ப சேஃபா நம்ம ஹீரோ ஏறாரு. இன்னும் கொஞ்ச தூரம் தான், கமான்னு சொல்றோம். இவன் மேல ஏறி சீடியை கையில எடுத்துட்டான். கட் பண்ணா இப்ப காலையில தாத்தா சீடி என்னாச்சுன்னு விசாரிக்கிறாரு. சீடி கிடைச்சிருச்சுன்னு சொல்றாரு நம்ம ஹீரோ. ஆண்டவா உனக்கு நன்றிகள், கோடான கோடி நன்றிகள்ங்கிறாரு. இப்ப அந்த சீடி எடுத்துட்டு வாங்கங்கறாங்க. யாரு தாத்தா கேக்குறாரு. இல்ல அந்த சீடி வேணா, நான் இன்னும் பெட்டரான சீடியை கொடுக்குறேங்கிறா நம்ம ஹீரோ. இல்ல அந்த சீடியை நான் பார்த்தே ஆகணுங்கிறாரு தாத்தா. என்ன பண்ணி சொல்லி கேட்டாலும் கொடுக்க மாட்டேங்கிறான். ஆனாலும் தலைவர் புடுங்கிறார். புடுங்கி ஒரு தடவை பார்த்துட்டு இந்தா துண்டு துண்டா உடைச்சு கடல்ல வீசிருங்கிறாப்ல. ஆனா நம்ம ஹீரோ என்ன சொல்றாங்கன்னா, இது நம்ம சீடி மாதிரி தெரியலங்கிறாங்க. ஏன் அப்படி சொல்றேன்னு கேட்க, மறந்துட்டியா சீடி மேல நீயே சோக பாடல்கள்னு எழுதியிருந்த, ஞாபகம் இல்லையான்னு கேக்குறாங்க. ஆமல்லங்கிறா அவனும். எஸ் நம்ம சீடி இல்லதான், ஆனா மச்ச மேட்டர் எல்லாம் கரெக்டா அந்த அம்மா சொல்லிச்சே அப்படின்னு நம்ம ஹீரோ டவுட் கேக்குறாரு. எதுக்கும் போட்டு பாப்போமா அப்படின்னு கேட்க, சரின்னு முடிவு பண்ணி போட்டு பார்க்க போறாங்க. அதே சமயம் அந்த திருடன் பணத்தை பறிக்க வந்த அந்த கும்பல்னு எல்லா பேரையும் தண்டவாளத்துல கட்டி போட்டு வச்சிருக்காரு நம்ம இன்ஸ்பெக்டர். அந்த அம்மா சத்தியமா சொல்றோம், நாங்க பார்த்த சீடி இவளோட சீடி இல்லன்னு, அக்காவோட சீடி இல்லன்னு எடுத்து சொல்றாங்க. அதே சமயம் இவங்க அந்த சீடில என்ன இருக்குங்கிறத பாக்குறாங்க. பார்த்தா இவங்க 2 பேரும் அந்த சீடில இருக்காங்க. ஆனா இது கோவால எடுத்த சீடி இல்ல. அட பாவி, எங்கடா இந்த மாதிரி கேமரா ஒளிய வச்சு எத்தனை வீடியோ அந்த மாதிரி எடுத்திருக்கேன்னு புருஷனை போட்டு அடி அடின்னு அடிக்க ஆரம்பிக்க, சத்தியமா சொல்றேன் இதை நான் செய்யல. ஆனா
ஆனாலும் எனக்கு ஒரு டவுட் இருக்குங்கிறான். இங்க பார்த்தா ட்ரெயின் வந்துட்டு இருக்குது. ஒதுங்கிங்கன்ட்டாரு சிரிப்பு போலீஸ். ட்ரெயின் படு வேகமா வருது. ஐயோன்னு 4 பேர் அப்படியே கதறாங்க. ஆனா இதுக்கு முன்னாடி தான் ஒரு தண்டவாளத்துல இன்னொரு தண்டவாளத்துக்கு அப்படி கிராஸ் பண்ணி போகும்ல, அந்த கனெக்டிவிட்டி இருக்கு போல. பக்கத்து ட்ராக்ல ட்ரெயின் போயிடுச்சு. உசுறு போய் உசுறு வந்துச்சு இவங்களுக்கு. அப்புறம் தான் நம்ம திருடன் உண்மையெல்லாம் சொல்றான். யாரோ பரதேசியா அவரோட காரை இவன் திருடி இருக்கிறான். யாரு அந்த கேமராமேன் ஒருத்தர் பாப்பலையா, அவரு காருக்குள்ள பார்த்தா நிறைய சிடிஸ் இருந்திருக்கு போல. அந்த காரையும் உள்ள இருந்த சிடியும் வித்து காசு பார்க்கலாம் செட்டில் இல்லன்னு நினைச்சேன். அதுக்காக தான் அந்த காரோட சொந்தக்காரரான பரதேசி, யார் அவரு, கேமராக்காரர், அன்னைக்கு கல்யாணத்தை கூட போட்டோ எடுக்கிறதுக்கு வந்திருந்தாரு அவர்தான். அவருக்கு போன் பண்ணி இந்த மாதிரி ஹோட்டலுக்கு வா, உன் காரையும் சிடியும் தரேன், பணம் வேணும்னு சொல்லி ஒரு டீல பேசி இருக்கிறார். ஆனா டீல முடிக்கிறதுக்குள்ள இந்தம்மா வந்து என்ன பொழந்து எடுத்துருச்சு பணத்தை கேட்டு. என்ன அடிச்சு கோமா ஸ்டேஜுக்கு கொண்டு வந்துட்டாங்க. நானும் கோமால போய் விழுந்துட்டேங்கிறாப்ல. இப்ப அந்த பரதேசியை காட்டுறாங்க. சரக்கடிச்சிட்டு வெளிநாட்டுக்காரங்களை போட்டோ எடுத்துட்டு இருக்காரு. அங்கேயும் நம்ம போலீஸ் வந்துட்டாப்ல. பொலிர்னு ஒரு அறை தச்சுவோட பார்த்தா போலீஸ் விரட்டிக்கிட்டு இருக்குது. அதே சமயம் எதுக்கு நம்ம ஹீரோ வந்து நிக்கிறான். அவரை பொலிர்னு ஒரு அறை விடுறான். பொத்துரு கீழ விழுகிறார் அவரு பரதேசி. இப்படியும் ஹிந்தியில பேர் இருக்குதா, ஆச்சரியம் தான் போங்க. எங்க அக்காவை நீ லவ் பண்றேன்னு பின்னாடி தெரிஞ்சேன். அவங்க ஒத்துக்கலைங்கிறதுக்காக எங்க ரூம்ல கேமராவை செட் பண்ணி எங்களையே வீடியோ எடுத்து எங்களை மிரட்ட பாத்திருக்கேன் நீ பொலிர்னு அடைக்கிறாப்ல. ஆனா நான் எந்த வீடியோ ரெடி பண்ணலையேங்கிறான் அவன். நான் பண்ணல, உண்மையான கல்பிரிட்டு எங்க மாமா தாங்கிறாரு. யார, நம்ம ஜமீன்தார ஓவியர. எவ்வளவு பெரிய மனுஷன், எவ்வளவு பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிறாரு அந்த ஜமீன்தாரு. நானே அவரோட செலவுல நடக்கும் இல்லையா அந்த மொத்த கல்யாணம், அதுல நான் கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கிறேன் அப்படிங்கிறாரு நம்ம சிரிப்பு போலீஸ். அட அதுதாங்க அவரோட ட்ரிக்கு. இந்த மாதிரி கல்யாணமாகாத ஆட்கள் எல்லாத்துக்கும் சேர்த்து கல்யாணம் பண்ணி வைப்பாரு. கல்யாணத்தை முடிச்சதும் கல்யாண வீடியோவை எங்களை எடுக்க சொல்ற மாதிரியே கல்யாணம் முடிஞ்ச பிறகு ராத்திரி வீடியோ எடுக்க சொல்லி எங்களை பிரஷர் போடுவார். நாங்களும் அந்த வீடியோ எடுத்து துபாயில இருக்கிற ஷேக்குக்கு வித்துருவோங்கிறான். யாரையும் அந்த ஷேக்குன்னு கேட்டா நாங்க முன்ன பொண்ண பார்த்தது இல்ல, போன்ல தான் நான் பேசியிருக்கிறேங்கிறான். ஆனா இந்த தடவை நடக்க போற அந்த பொது கல்யாணத்துக்கு அந்த ஷேக்கு வர போறாராம். இந்த மேட்டர் தெரிய வருது இவங்களுக்கு. பார்த்தா செக் பாயிண்ட் எல்லாம் பலமா இருக்குது. ஒவ்வொரு காரையும் செக் பண்றாங்க. ஒரு ஷேட் அங்க வந்திருக்கிறார். இந்த பக்கம் பார்த்தா இன்னைக்கு நிறைய தம்பதிகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறார் போல தெரியுது. அவர்களுக்காக இங்க ரூமும் தயாராகி இருக்குது. போன தடவை ஏதோ கேமரா வேலை செய்யலன்னு பஞ்சாயத்து ஆகி போயிடுச்சு போல. அதனால ஜமீன்தாரு கோவப்படுறாரு. போ எல்லா ரூமையும் போய் செக் பண்ணு, எல்லா ரூம்லயும் இருக்கிற நம்ம கேமரா ஒர்க் ஆகுதா இல்லையான்னு பாருங்கிறாரு அவரு. அப்புறம் 40 வயசுக்கு மேல யாராவது கல்யாணம் பண்ணிக்கணும்னு வந்தா அவங்க சாப்பிடுற அந்த பாலுல ஷலாஜத்துன்னு ஏதோ ஒண்ணு சொல்றாங்க, இது என்னன்னு தெரியல, அதை கலந்து கொடுத்துருங்கிறாப்ல. அதுவும் 2 டீஸ்பூன் போடணுமா. காலையில வரைக்கும் எந்த ஒரு ஜோடியும் தூங்க கூடாது பாத்துக்கங்கிறாப்ல. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோட ஷேக்கோட முன்னிலையில சிறப்பா கொண்டாட்டம் நடந்துட்டு இருக்குது. பாட்டெல்லாம் நல்லா இருந்துச்சு பான்னு ஜமீன்தாரே பாராட்டாரு நம்ம ஹீரோவை. என்ன தம்பி பயங்கர குஷியா இருக்கிற, பாட்டெல்லாம் பலமா இருந்துச்சே, என்ன விசேஷம் அப்படின்னு கேட்க, உங்களுக்கு தெரியாதா உங்களோட பொண்ணும் இதே விசேஷத்துல கல்யாணம் பண்ணிக்க போறா அப்படின்னு சொன்னதும் ஜமீன்தாருக்கு அப்படியே தூக்கி வாரி போடுது. பொண்ணு முக்காடு போட்டு ஒளிஞ்சிருக்குது. மாப்பிள்ளையோட மூஞ்சியை காட்ட சொல்லி ஒரு சத்தம் போடுறாரு. பார்த்தா நம்ம பையதான், தமிழ்கார பைய, பேரு வெங்கடேஷா. டீப் லவ்வா, சீக்கிரட்டா லவ் பண்ணி அப்பாவோட தலைமையில அவருக்கே தெரியாம கல்யாணம் பண்ண நினைச்சிருக்காங்க. குடும்பத்துல ஒரு ஆள்கிட்ட கூட இதை பத்தி நீ உனக்கு சொல்லணும்னு தோணல இல்ல அப்படின்னு ஜமீன்தார் கேட்க, நான் பாட்டி கிட்ட சொல்லிட்டேங்குது கல்யாணம் பொண்ணு. பாட்டி நான் என் மருமக கிட்ட சொல்லிட்டேங்குது, நான் என் தங்கச்சி கிட்ட சொல்லிட்டேங்கிறாங்க மருமக பொண்ணு. பார்த்தா ஜமீன்தாரை தவிர வீட்டுல இருக்கிற எல்லா பேருக்குமே கல்யாணம் நடக்க போறது தெரிஞ்சிருக்குது. இல்ல இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு சொல்லும் போது ஷேக் அந்த பக்கத்துல இருந்து கூட ஒரு பொண்ணோட வராப்ல. அப்புறம் தான் உத்து பார்த்தா தெரியுது ஷேக்கா இங்க நடிச்சிட்டு இருக்கிறது நம்ம சிரிப்பு போலீஸ். கூட அவரோட ஒய்ஃபா நடிச்சிட்டு இருக்கிறது நம்ம அக்காஹாரி. உண்மையான ஷேக்க ஆல்ரெடி போலீஸ் அங்கேயே செக் பாயிண்ட்லயே அரெஸ்ட் பண்ணிடுச்சு போல. நான் சவுதி அரேபியாவை சேர்ந்த ஒரு அரேபியன், நான் ஒரு இந்திய பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கும் போது உங்க பொண்ணு ஒரு தமிழ் பையனை கட்டிக்கிறதுல என்ன தப்புன்னு அவர் வந்து கேட்கிறார். நல்லபடியா கல்யாணம் நடந்து முடிஞ்சிருச்சு. எல்லாரோட கையிலையும் மருதாணி போட்டு விட்டது நம்ம ஹீரோ தான். மருதாணியோட சேர்த்து அவங்க தங்க வேண்டிய ரூம் நம்பரையும் போட்டு கொடுத்திருக்காரு. அதான் அவங்க ரூம் நம்பரு. போங்க அவங்க ரூமுக்கு போய் என்ஜாய் பண்ணுங்கன்னு எல்லாரையும் அனுப்பிச்சு வைக்கிறாப்ல. ஜோடி எல்லாம் கிளம்பிடுச்சு கொண்டாடுறதுக்காக. ஐயோ போகாதீங்கன்னு ஜமீன்தாரு கத்துறாரு. இல்ல வேண்டான்னு ஜமீன்தார் தடுக்க போனா, இல்ல நமக்கு வேலை இருக்கேன்னு ஷேக்கு கைய பிடிக்கிறாப்ல. ஐ மீன் நம்ம சிரிப்பு போலீஸ். இருக்கிற ரூம்ல எந்த ரூம்ல ஜமீன்தாரோட பொண்ணு இருக்குன்னு அவருக்கு தெரியாது. ஆனா சீக்கிரம் போய் கதவை தட்டி ஆகணும், அதை நிறுத்தி ஆகணும், இல்லைன்னா எல்லாம் ரெக்கார்ட் ஆயிடும். அதனால பதறாரு. என்ன சார் உங்களுக்கு பிடிக்கல கல்யாணம் நடந்துருச்சுங்கிறதுக்காக இப்படி இந்நேரத்துல போய் கதவை தட்டுறது அநாகரிகம்னு சொல்லி இவங்க வர வேணான்னு தடுக்கிறாங்க நம்ம ஜோடி. என் பொண்ணோட ரூம் நம்பர் என்னன்னு உனக்கு தெரியுமா சொல்லியாடா அப்படின்னு கேட்கிறாரு அவரு. நிறைய பேருக்கு நம்பர் போட்டு விட்டேன், எனக்கு எந்த நம்பர்னு தெரியல, மறந்து போச்சு. 10 இருக்குமோ இல்ல 100 இருக்குமோ இல்ல 105 இல்ல 108 அப்படிங்கிறாங்க. அப்புறம் இல்ல 103ங்கிறாங்க. 103ல வந்து கதவை தட்டுனா வேற ஒரு ஜோடி தான் உள்ள இருக்குது. இல்ல 202 அப்படின்னு யோசிச்சு சொல்றாங்க. அந்த ரூமுக்கு வந்து கதவை தட்டுறாரு ஜமீன்தார். நிக்கல, விருக்குன்னு உள்ள போயிடுறாரு. பார்த்தா உள்ள போன ஜமீன்தாரோட ஷாலை பிடிச்சு யாரோ இழுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏய் விடுகடா என் மேலாடையன்னு சொல்லிட்டு அவர் வெளியில ஓடியாரு. என்னாச்சு உங்க பொண்ணை கண்டுபிடிச்சீங்களான்னு கேட்டா, இல்ல 202 ரூம் நம்பர்ல அவ இல்லங்கிறாரு. கரெக்டான நம்பர் சொல்றான்னு வந்து கேட்க, எல்லா தம்பதிகளோட பேரை போட்டு பக்கத்துல ரூம் நம்பரை போட்டு நான் ஏதோ ஒரு பேப்பர்ல எழுதி வச்சேன்னு சொன்னதும் அந்த பேப்பரை தேடி ஓடுறாரு பதட்டத்தோட. பொண்ணு மானத்தை காப்பாத்தணும்ல அதுக்காக. ஆனா அதுக்குள்ள அந்த பக்கம் ஒரு அம்மா அங்க இருக்கிற ஒரு பையனோட மூக்குச்செலிய அதே பேப்பர்ல சீந்திட்டாங்க. ஐயோ அது ஏன் பேப்பர்
ப்ராப்பர்னு சொல்லி ஓபன் பண்ணி பார்த்தா ஃபுல்லா சளி ஈரமாய் போச்சு. நம்பர் எல்லாம் அழிஞ்சு போச்சு. அங்கங்க சுவாத்தின்னு இவங்க பொண்ணோட பேர் இருக்குது, ஆனா பக்கத்துல நம்பர் அழிஞ்சு போச்சு. வேற வழி இல்ல. தான் பொண்ணு எந்த ரூம்ல இருக்கிறாங்கறத தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோஸ் எல்லாம் ரெக்கார்ட் ஆகுற அந்த ரெக்கார்டிங் ரூமுக்கு போயாகணும். விருட்டுன்னு அந்த ரூமுக்கு போறார். அங்க போய் பார்த்தா அதுக்குள்ள நம்ம ஷேக் வயரை புடுங்கி விட்டு பிளேயரை தூக்கிட்டு சூப்பர் வீடியோ அப்படிங்கிறாப்ல. ஹார்ட் டிஸ்க்ல இன்னைக்கு நடந்த எல்லா கூத்தும் ரெக்கார்ட் ஆயிருக்குது, இது எனக்கு வேணுங்கிறாரு ஷேக். இல்ல என் பொண்ணோட மான அதுல அடங்கி இருக்குங்கிறாரு அவரு. அட ஃப்ரீயா விடுப்பா, இந்த வீடியோ எல்லாம் இந்தியாக்குள்ளேயா சர்க்குலேட் ஆக போகுது, துபாயில அரபிக்காரங்க தான் பார்க்க போறாங்க, யாருக்கு எதுவும் தெரியாதுன்னு சொன்னா டே ஷேக் அப்படின்னு கத்துறாரு. ஷேக்கோட ஆளு உடனே துப்பாக்கி எடுத்து ஜமீன்தாரோட தலையில வைக்கிறார். இங்க பாரு, உன் பொண்ணுங்கிறதுனால வேணும்னா கூட ஒரு 5 லட்சம் போட்டு தரேன், அவ்வளவுதான் என்னால பண்ண முடியும்னு சொல்லிவிட்டு ஹார்ட் டிஸ்க் எடுத்துட்டு அங்க இருந்து விறுவிறுன்னு கிளம்புறாரு ஷேக். ஜமீன்தாரை தள்ளி விட்டு எல்லாம் கிளம்புறாங்க. இல்ல இல்ல அப்படின்னு ஜமீன்தார் ஓடியாரார். புடிங்கன்னு கத்துனதும் நம்ம ஹீரோ பிடிக்க போறாப்ல ஓடியாரார். ஒரே பரபரப்பாகுது, எல்லாம் ஓடியாருட்டாங்க. ஒரு வழியா ஊர்க்காரங்க எல்லாம் இருக்கிற ஒரு பொதுவான இடத்துக்கு வந்து நிக்கிறாரு. எப்படியாவது அந்த ஹார்ட் டிஸ்க புடுங்கு அப்படிங்கிறாரு ஜமீன்தார். குடியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேப்பாப்ல. புடுங்குடான்னு சொன்னதும் ஒரு வழியா ஹார்ட் டிஸ்க புடுங்கிறாரு நம்ம ஹீரோ. அத ஒடங்கிறாரு ஜமீன்தார். எதுக்கு உடைக்கணும், இதுல என்ன இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ கேக்குறான். அதெல்லாம் பேசுறதுக்கு நேரம் இல்ல, ஒட்ட தூக்கி எறிங்கிறாப்ல. இவ்வளவு கஷ்டப்பட்டு ஓடி எல்லாம் பிடிச்சிருக்கிறோம், அப்படி இதுல என்ன இருக்குங்கிறத நாங்க தெரிஞ்சுக்க வேண்டாமான்னு ஹீரோ கேக்குறாரு. இதுல இருக்கிறது உண்மை என்னங்கிறத எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டாமான்னு கேட்க அத குடியான்னு ஜமீன்தார் புடுங்கிறதுக்கு ஓடியாரார். ஹீரோ குடுக்குறாப்ல இல்ல, பொலிர்னு ஒரு அறையத்தான் குடுக்குறான். எல்லாருக்கும் ஷாக். என்ன ஜமீன்தாரியா அரைஞ்சு விட்டேன் அப்படிங்கிறாப்ல. புடிங்கடா அவன அவர் சத்தம் போடுவாப்ல. டே பரதேசி அப்படின்னு கூப்பிடுறாரு. ஆனா பரதேசியும் ஹீரோ பக்கம் வந்து நிக்கிறாப்ல. ஹார்ட் டிஸ்க வாங்கிட்டு அதுல இருக்கிற மேட்டரை இங்கேயே எல்லாரும் பாக்குறாப்ல போட்டு விட போறேன்னு கிளம்பிட்டாரு. வேண்டான்னு ஜமீன்தார் பதறாப்ல. வேண்டாண்டா டே வேண்டாண்டா அப்படின்னு கதறி அழுகிறாரு. கண்டிப்பா போடத்தான் போறேன்னு போட்டு விட்டுட்டாப்ல. பார்த்தா இவரோட பொண்ணோட ரூம் தான் அது. பொண்ணு உள்ள வருது, கட்டில்ல உட்கார போகுது. ஆனா அதே சமயம் கேமரா பார்த்து ஒன்னும் பயப்படாதீங்கப்பா அப்படின்னு சொல்றா பொண்ணு. நீங்க என்ன கைவிட்டாலும் காப்பாத்துறதுக்கு இங்க 4 பேர் இருக்கிறாங்கன்னு அந்த பொண்ணு சொல்லி இருக்கும். காப்பாத்துறது நாங்க தான் சொல்லி நம்ம ஹீரோயின் அந்த பக்கம் வராங்க. உங்க பொண்ணை நான் காப்பாத்துறேன், ஆனா நானும் ஒரு தாய்க்கு பொண்ணு தானே, இங்க இருக்கிற அத்தனை மணப்பெண்களுமே யாரோ ஒரு ஆளுக்கு பொண்ணு தானே, அக்கா தானே, தங்கச்சிக்கு தானே, எப்படியா உனக்கு மனசு வச்சு சொல்லிட்டு பொலிர்னு ஒரு அறை. எங்களையே வீடியோ எடுக்கிறியா, எங்க மானத்தை பிசினஸ் ஆக்குறியான்னு சொல்லி அறை. அடுத்து நம்ம ஷேக் ஏதாவது ஹெல்ப் பண்ணுவாரான்னு பார்த்தா ஷேக் தாடியை கழட்டி விட்டு நான் தான் சிரிப்பு போலீஸ் நிக்கிறாரு. ஆல்ரெடி அந்த ஷேக்கை அரெஸ்ட் பண்ணியாச்சு அப்படிங்கிறாப்ல. இந்த பக்கம் அம்மா நீ எல்லாம் புள்ளையான வந்து திட்டுறாங்க, இதெல்லாம் ஒரு தொழிலாடான்னு, வேணும்னா என்னையும் வீடியோ எடுத்துக்கடா அப்படின்னு கேக்குறாங்க. அவங்க ஒய்ஃபும் அப்படித்தான், அவங்க பொண்ணு உட்பட. இப்படி கேட்டதும் பயபுள்ள திருந்திட்டாப்ல. போது நிறுத்துங்க, மன்னிச்சுக்கங்கன்னு கையெடுத்து கும்பிட்டு மொண்டி போடுறாரு. நீ பிசினஸுக்கு இந்த வேலையை பார்த்த, நாங்க ஏதோ ஜாலிக்காக தெரியாதனமா இந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணி தொலைஞ்சிட்டோம். இதே மாதிரி நிறைய பெண்கள் அவங்க என்ன பண்றோம் ஏது பண்றோம்னு தெரியாம பாய் ஃப்ரெண்டு கிட்ட, காதலர்கிட்ட, இல்ல பாய் ஃப்ரெண்டு காதலங்கிற போர்வையில இருக்கிற பல பேர்கிட்ட இந்த மாதிரி வீடியோல சிக்கிக்கிட்டு அவங்க கிட்ட இருந்து தப்பிக்க முடியாம சவுக்கடி வாங்கிட்டு இருக்காங்க. அப்புறம் மொத்தம் நாமெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், பக்கத்து வீட்டு பொண்ணுக்கு ஏதோ பிரச்சனையாமே, எதிர்த்து வீட்டு ஆண்டி விவாகரத்து வாங்குதாமே, இங்க இப்படி நடந்து போச்சாமே, இப்படின்னு எல்லா குடும்பத்துக்குள்ளேயும் வீட்டுக்குள்ளேயும் நடக்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு புரணி பார்க்கணும்னு ஆசைப்படுறோம். இல்ல ஏதோ ஒரு வீடியோ லீக் ஆயிடுச்சுன்னு சொன்னதும் உடனே தேடி போய் அதை பார்க்கணும்னு நினைக்கிறோமே, இது என்ன மனப்பான்மைன்னு பொதுமக்களை பார்த்தும் கேட்கிறாரு. நாம பண்ணது அப்படின்னு தான் மனைவியை பார்த்து நாம பண்ணது தப்பு இல்ல, அது மிஸ்டேக் இல்ல, அது கேர்லெஸ், கவன குறைவு. ஆனா இவன் இந்த ஜமீன்தார் பண்ணது ரொம்ப சீப், ரொம்ப கேவலம். இந்த மாதிரி ஆட்கள் பண்ற தப்புக்காக நாம ஏன் தலை குனியணும், நாம ஏன் ட்ரெயின்ல போய் தண்டவாளத்துல தலை வச்சு விழுகணும், சாக வேண்டியது இவங்க. நிறைய இங்க நடக்கிற சூசைட் எல்லாம் இந்த மாதிரி காரணத்துக்காக தான் நடக்குது. இந்த மாதிரி ஒரு விஷயத்துல மாட்டும் போது சம்பந்தப்பட்டவங்க மனசளவுல அப்பயே செத்து போயிடுவாங்க. கிட்டத்தட்ட நாங்களும் கிட்டத்தட்ட அதே பாதையில தான் இருக்கிறோம். ஏதோ லாஸ்ட் மினிட்ல கொஞ்சம் தைரியம் வந்து அந்த பாதையை விட்டு வெளியேறணும். இந்த பக்கம் ஜமீன்தாரை பார்த்து ஓங்கி ஒரு குத்தணும்னு தோணுது, போதுன்னு நிப்பாட்டிக்கிறான். இழுத்து கொண்டு போய் ஜெயில போடுங்க சார் அப்படிங்கிறான். மப்டியில் இருக்கிற போலீஸ் ஜமீன்தார் இழுத்துட்டு போறாப்ல ஜெயில போறதுக்காக. இந்த பக்கம் நம்ம சிரிப்பு போலீஸோட இந்த சக்சஸ பார்த்து அக்காகாரி அவர்கிட்டயே வந்து கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேக்குறாங்க. ஆனா அவங்களுக்கு தமிழ்ல பிடிக்காத வார்த்தை கல்யாணம். இவரோ வேண்டா ஆனா லவ் பண்ணுவோங்கிறாரு. அந்த அம்மாவோட ஸ்டைலுக்கு சிரிப்பு போலீஸ் வந்துட்டாரு. அப்புறம் சில நாட்களுக்கு பிறகு என்ன நடக்குதுன்னு காட்டுறாங்க. அந்த ரெக்கார்டிங் ரூம்ல இருந்து கிடைச்ச நிறைய சிடிஸை வச்சு யாரோட சிடின்னு கண்டுபிடிச்சு அவங்கவங்க சிடியா அவங்கவங்க கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. பல பேரோட பிரச்சனை தீர்ந்துருச்சு. ஆனாலும் இன்னும் இவங்களோட கோவா சிடி மட்டும் கிடைக்கல. அந்த ஆண்டவர் தான் நம்மளை காப்பாத்தணுங்கிறாப்ல ஹீரோயின் சொல்லிட்டு இருப்பாங்க. அதே சமயம் இங்க நம்ம ஹீரோவோட ரூம்ல கட்டில்ல விளையாண்டுகிட்டு இருந்த தம்பிக்காரன் கீழே எதையோ போட்டுருவான் டாய. அதை எடுக்க போறேன்னு கீழே போனா கீழே ஒரு சிடி கிடக்குது. கட்டிலுக்கடியில தான் கிடந்திருக்குது. சோக இப்பாடல்கள் அப்படின்னு படிச்சு பாக்குறான். அதை பார்த்ததும் சிடி இங்கதான் கிடக்குது, கட்டிலுக்கடியில தான் கிடக்குதுன்னு சொல்லி கத்துவா. டே குடுறான்னு விரட்டுறாங்க. என்னையா நடந்திருக்குன்னு பார்த்தா அந்த திருடன் சிடி பிளேயரை தூக்கிட்டு போகும்போது அவர் கொஞ்சம் வலிக்கு விழுந்திருப்பாப்ல. அப்ப சிடி விழுந்து உருண்டு கட்டிலுக்கு கீழே போயிருக்கும். இப்ப அந்த பொடியன் சிடி எடுத்து வெளியில வீசி எறிகிறான். அந்த சிடி கடைசி
கடைசியா எங்க போய் விழுகுதுன்னா ஒரு தேவி சிலையோட காலுக்கு பக்கத்துல வந்து விழுகுது. அந்த வண்டி ஊர் ஊரா புனித பயணத்துக்கு போற வண்டி அது. வேலைக்காரம்மா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அவங்களோட பொட்டி படிக்க வச்சுட்டு, உங்க தாத்தா சரியில்லை, குளிக்கும் போது சோப்பு போட்டு விட சொல்றாரு, இனி என்னென்ன கேட்பாரோ, என்னால முடியாது இனிமே இங்க வேலை பார்க்கறதுக்குன்னு சொல்லிட்டு பொட்டி படிக்க வச்சுட்டு கிளம்புது. அதே வண்டியில தான் இவங்க சீடியும் இப்ப போகுது. இவங்க இறக்கி வரதுக்குள்ள வண்டி போயிடுச்சு. அதான் பக்கத்துல ஒரு பைக் இருக்குதே, பைக்ல ஏறி போலாமே நம்ம யோசிப்போம். கேமரா கொஞ்சம் போக்கஸ் அவுட் ஆகும்போது தான் பின்னாடி டயர் பஞ்சர் ஆகி டயர் மாத்திக்கிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. அப்ப என்ன, நடராஜா சர்வீஸ்ல தான் விரட்டி ஓடணும். விரட்டுறாங்க அந்த சீடியை கண்டுபிடிக்கிறதுக்காக. அப்படி அவங்களோட ஓட்டத்தை காட்டி காமெடியா படத்தை இந்த இடத்துல முடிச்சிருக்காங்க. ஃபுல்லா காமெடி படம் தான். கடைசியில மட்டும் கொஞ்சம் நிறைய மெசேஜஸ் வச்சிருப்பாங்க, நல்ல மெசேஜஸ். வேற ஒரு நல்ல கதையில மறுபடியும் சந்திப்போம். தேங்க்யூ.